Hi. Hi. Hi, bro. Hi bro. Hi. Hi, Hi. Aina. Hi. Hi bro. Hi, Na. Hi. Hi. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ எல்லாம் ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே அந்த வெப் இன்ஜினியரிங் குரூப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெலகிராம் குரூப்லேயே வில் ஆல் மேக் கம்யூனிகேஷன். ப்ரோ எப்போ ப்ரோ பேசிக் பேட்ச் முடியும்? நம்ம அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசலாம். எல்ஐஎஸ்டிபி பேசிக்ஸ் தானே, வில் டாக் அபவுட் தம் லேட்டர். இன்னைக்கு வந்து வில் சி அபவுட் வெப் இன்ஜினியரிங். ஸோ மற்ற கிளாஸ் மற்றதை பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்தந்த கிளாஸ் டைமில் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. ஓகே, வில் கம்ப்ளீட்லி ஸ்டிக் டு வெப் இன்ஜினியரிங் அண்ட் வெப் இன்ஜினியரிங் ஒன்லி ஹியர். ஓகே ப்ரோ. ஸோ ஜூம் சேட் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாம் டெலகிராம் சேட்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து எத்தனை பேர் வந்து யூஆர் ஆல்ரெடி எல்ஏஎஸ்டிபின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு போல் போடுறேன் ஃபார் மை ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி அந்த போலுக்கு ஒரு ஓட் கொடுங்க. டேய் சுபின், அடி வாங்க போகிற நீ. எதுக்குடா இங்கே அவுட் பண்ண? நோ ஐ எம் நியூ ஹியரில். ம், டேய் சுபின் இருக்கியா இல்லையடா? பேச மாட்டான். ஸோ 197 ஆன்லைனா? ஆக்சிடென்ட்லி எல்லாம் இல்லை சுபின். The course will go in bilingual. தமிழும் இருக்கும் ஆஸ் யூஷுவல், இங்கிலீஷும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்டா, நான் தூங்கவே இல்லைப்பா. இன்னைக்கு காலையிலேருந்து வேறு ஷீரோ கொஞ்சம் வேலை வச்சிட்டான், அதனால் ஸ்லீப் டிப்ரைவ்டு. சரி, நீங்கள் பேசுகிறது ஏன் எனக்கு கேட்கல? நீங்கள் யாரும் பேசவே இல்லையா? கேக்குதா இல்லண்ணா. ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேட்குது. எல்லாம் மியூட் பண்ணிருக்காங்கண்ணா. கேட்குதுமா கேட்குதுமா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்களா? சரி, ஓகே. ஓகே,
ஸோ நியூ கெட்டப்பா டே, என்னடா கெட்டப் இதில்? குளிர், வேற ஒன்றும் இல்லை. குளிர்ச்சுன்னா ஸ்வெட்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களில் பலர் வந்து ஐ பிலீவ் யூ ஆர் நியூ ஹியர். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த பீப்புள் ஆர் நியூ ஹியர். தட் இஸ் குட். பாதி பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கானுங்க. அந்த கள்ள ஓட்டு போட்ட பாய்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோம்னா ஒரு 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 கண்டிப்பாக ஒரு 35 to 30% ஆஃப் த பீப்புள் ஷுட் பி ஹியர். சரி, ஷுட் பி நியூ ஹியர். ஸோ நியூ பீப்புள்ஸுக்கு தான் வந்து ஆன்போர்டிங் வந்து இங்கே கொஞ்சம் தேவையான விஷயம். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தே ஆல்ரெடி நோ த ட்ரில் அண்ட் தே ஆல்ரெடி நோ எப்படி ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் த நியூ பீப்புள். ஸோ நியூ பீப்புளுக்கு வந்து என்னென்னலாம், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வி டூ, வாட் we are what are the things that what are the services that we are offering. ஸோ இதை பற்றியெல்லாம் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்டு தென் we'll go one by one. ஓகேவா? ஸோ those who are new here, சுபின் இங்கே தான் இருக்கிறான். ஏய் சுபின், மியூட் பண்ணு. நானே பண்ணிட்டேன். ஓகே, மியூட் பண்ணிடு. ஓகேடா, டன். சரி, ஓகே. ஸோ வி ஆர் ரன்னிங் லாட் ஆஃப் சர்வீசஸ்ங்க. ஓகேவா? ஸோ இங்கே புதுசாக வந்திருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நாங்கள் வந்து நிறைய சர்வீசஸ் ரன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் அண்ட் கிளாஸஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் எஜுகேஷ்னல் டெக்னாலஜிஸ், அதாவது லேர்னிங் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லலாம். நாட் எட்டெக், இது எட்டெக் கிடையாது. வி ஆர் கிரியேட்டிங் லேர்னிங் டெக்ஸ். ஸோ லேர்னிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னா நம்ம பல வருஷமாக நம்மளோட உலகத்தில் மாறாத இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த வே வி கெட் எஜுகேட்டட், நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தப்போ கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருந்துச்சோ, டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மேபி ஒரு மைனர் லிட்டில் சேஞ்சஸ். ஸோ அதுவுமே வந்து கட்டாயத்தால் ஏற்பட்ட சேஞ்சஸ் தானே தவிர நம்ம வந்து எப்படி சொல்கிறது, த வே ஹவு வி லேர்ன் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் த்ரூ அவுட் மை லைஃப் எனக்கு வந்து ஒரு குட்டி கோல் தான். அதாவது எஜுகேஷன் அப்படின்ற ஃபீல்டில் வந்து வி ஹாவ் டு மேக் அ டென்ட். அதாவது நாட் த்ரூ மனி ஆர் நாட் த்ரூ ரெவென்யூ ஆர் நாட் த்ரூ சம் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஐ வாண்டட் டு கிரியேட் அ டெக்னாலஜி விச் கேன் சிம்பிளிஃபை த வே வி கேன் லேர்ன் திங்ஸ். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் வந்து என்னோட ஒரு கோலாக இருந்துச்சு. அதாவது ஈவன் பிஃபோர் செல்ஃப்மேட் நிஞ்சா லேப்ஸ். ஸோ ஐ வாஸ் ரன்னிங் ஸ்டார்ட் அப், அதுவுமே எஜுகேஷனை பேஸ் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி இன்றைக்கி வந்து we have created a amazing product and it's called Selfmade Ninja Labs. இங்கே வெப் இன்ஜினியரிங்குள்ளே ஜாயின் ஆகிருக்கிறவங்க ஒருத்தருக்கும் வந்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி LHTP ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களோட கன்சால்டேட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் டைம் என்ன அப்படின்றது வந்து லேபோட அடுத்த வெர்ஷன் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து லேப் இஸ் ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட்டுங்க. எல்லோரும் அதை வந்து தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லேப் இஸ் ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட், பட் இட் இஸ் யூஸபிள். ஓகேவா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் பக்ஸ் ஆல்சோ. யூஐ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் க்ரோமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பக்ஸ் இருந்தாலும் லேப்ஸ் வந்து இட் இஸ் டூயிங் வாட் இட் இஸ் சப்போஸ் டு டூ. ஸோ லேப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூ நீட் சம்திங் கால்ட் அஸ் கிட்லேப் அப்படின்ட்டு ஒரு சர்வரோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வேணும். அது இல்லைனா வந்து உங்களால் லேப் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஃபர்ஸ்ட் ஹாவ் டு நோ வாட் இஸ் கிட்லேப். ஸோ என் ஸ்க்ரீனில் அப்படியே கொஞ்சம் கிறுக்கிறத யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? வசந்தா, disable annotation for others. Okay, so this is another site. It is called git.selfmade.ninja அப்படின்ட்டு. So please know, first of all know the services that we have. ஏன்னா இந்த எல்லா சர்வீஸையும் வந்து you have to எப்படி சொல்கிறது, you have to use
ஸோ எதுக்கு வை யூ ஹாவ் டு யூஸ் ஆல் தீஸ் சர்வீசஸ் அப்படின்னா நம்ம வந்து we are in an era where technology is rapidly being developed and being implemented. கரெக்டாக டெக்னாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேப்பிடாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு we are not supposed to learn with technology that is like 20 years 30 years old. கரெக்டாக அப்போ இன்றைக்கி இருக்கிற கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் வச்சு தான் அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஸோ இஃப் யூ கோ அண்ட் ஒர்க் இன் அமேசான் டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு 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 10 இயர்ஸ் பிஃபோர் இருக்கிற ஒரு டூலை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. கரெக்டாக ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்மளோட ரெகுலர் ஒர்க் ஃப்ளோக்குள்ளே ரெகுலர் ருட்டீன்குள்ளே கொண்டு வர்றது. ஸோ இது தாங்க வெப் இன்ஜினியரிங்காக இருக்க போகுது. ஸோ வெப் இன்ஜினியரிங்குள்ளே வந்து நம்ம பல விஷயங்களை படிக்க போகிறோம். பல விதமாக பல எப்படி சொல்கிறது, பல டைமென்ஷன்ஸில் என்னென்னலாம் வந்து டெக்னாலஜிஸ் வந்து இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ, நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெக்னாலஜி, அது பேர் என்ன அப்படின்னா கிட். ஸோ செல்ஃப்மேட் நிஞ்சா லேப்ஸ் அண்ட் செல்ஃப்மேட் நிஞ்சா அகாடமியோட ஒரு சென்ட்ரல் ஸ்பாட் இது. ஸோ இட் இஸ் கால்ட் கிட் லேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ நாங்கள் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால் இட் கிட் லேப். ஸோ கிட் லேப் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் கிட்ஹப். நீங்கள் கிட்ஹப் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பாதி பேர்த்துக்கு வந்து அது என்ன அப்படின்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக, பட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து யூ ஷுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் இட். கரெக்டாக? எஸ். ஸோ கிட் லேப். ஓகே. ஸோ இது வந்து வேர்ஷன் கண்ட்ரோல் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க, பட் 2021 காலேஜஸில் கண்டிப்பாக கட்டாயம் சொல்லித்தர வேண்டிய ஒரு டூல். பட் வந்து எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்மே வந்து இதை பற்றி நினச்சி கூட பார்க்காத ஒரு டூல். ஸோ இது வந்து த டூல்ஸ் நேம் இஸ் கிட். அந்த கிட் அப்படின்ற டூலை வந்து யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னா the same guy who created C language, the same guy who created who supported in creation of Linux. ஸோ யார் சியை க்ரியேட் பண்ணா? டென்னிஸ் ரிச்சி தானே? எஸ், ஐ கெஸ் தட்ஸ் த சேம் பர்சன். அவரே தான் வந்து இதையும் கிட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ ரைட்டா? இந்த இன்ஃபோ கரெக்டா? யாராவது அப்படியே கூகுளில் பாருங்கள். எஸ். ஸோ கிட் வாஸ் லைனஸ் டார்வால் தானே கிரியேட் பண்ணது. என்னது? லைனஸ் டார்வால் தானே ப்ரோ கிரியேட் பண்ணது. அது லினக்ஸை கிரியேட் பண்ணது. கிட்டும் தான் ப்ரோ. கிட்டையும் லினக்ஸாக கிரியேட் பண்ணாரு, டென்னிஸ் ரிச்சி கிடையாதா? இல்லை ப்ரோ. ஓ ஓகே, அப்போ நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். லினக்ஸை க்ரியேட் பண்ணவர் தான் வந்து கிட்டையும் க்ரியேட் பண்ணார். எஸ், ரைட். நாட் த கை ஹூ கிரியேட்டட் சி. இட்ஸ் மை கன்ஃபியூஷன். ஓகே, பட் ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி. பட் கிட் இஸ் அன் அமேசிங் டூல் ஃபார் டுடே. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஒரு ரொம்ப 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 பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அ டூல் ஷுட் டூ இட். கரெக்டாக? ஸோ டூல் அப்படின்னா இது என்னங்க, அப்படி என்ன இதில் செய்யும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிற யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிட் அப்படின்றது வந்து ஒரு டூலை தாண்டி ஐ சி கிட் ஆஸ் அ ஹேபிட். ஓகேவா? கிட் அப்படின்றது வந்து ஐ சி இட் ஆஸ் அ ஹேபிட். ஸோ நம்ம எஸ்என்ஏல வி ஹாவ் ஹோஸ்டட் கிட் ஹியர். ஸோ git.selfmade.ninja அப்படின்ற இந்த யூஆர்எல்ல நம்மளோட ஓன் கிட் சர்வர் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கிட் சர்வரை நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதில் நீங்கள் உங்களோட கோட் எல்லாம் எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் GitHub. ஸோ நம்ம அகாடமி அதை மெயின்டைன் மட்டும் பண்ணுது. அண்ட் வி ஆர் ஆல்சோ யூஸிங் இந்த கிட்லேபை வந்து நம்மளோட சென்ட்ரல் அத்தன்டிகேஷன் சிஸ்டமாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ வாட் எவர் அதர் சர்வீசஸ் தட் வி ஹேவ். கிளாஸ் லைக் டாபிக் மாதிரி நடக்குமா இல்லை? இன்னைக்கு ஓரியன்டேஷன். தட் மீன்ஸ் நீங்கள் அதுக்காக இதை மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. யூ ஹாவ் டு சிட். ஐல் பேசிக்கலி டெல் அபவுட் எவ்ரி திங். ஏன் நீங்கள் வெப் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமையே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா?
இல்லை யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் வெப் இன்ஜினியரிங் இல்லை. இன்ட்ரடக்ஷன். எஸ், ஸோ திஸ் இஸ் ஓரியன்டேஷன், ப்ளீஸ் சிட் த்ரூ. ஓகே, ஸோ GitLab நம்மள்கிட்ட வி ஹாவ் அனதர் சர்வீஸ் கால்ட் அஸ் ஒரு டிஸ்கஸ் ஃபாரம் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது ஹோஸ்ட் ஆகிருக்கிற லொக்கேஷன் discuss.selfmade.ninja. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் வந்து இதிலலாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ இது ரெண்டுலேயும் யூ ஷுட் ஹாவ் அக்கௌண்ட். ஸோ என்ஷூர் யூ யூஸ் த சேம் இமெயில் அட்ரஸ் அக்ராஸ் ஆல் அவர் டிவைசஸ். ஸோ நீங்கள் GitLab சைன் அப் பண்ணும்போது எந்த இமெயில் யூஸ் பண்ணீங்களோ அதையே வந்து டிஸ்கஸ்க்கும் சைன் இன் பண்ண யூஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஆக்சுவலி சைன் இன் டு டிஸ்கஸ் யூஸிங் GitLab வச்சே வந்து டிஸ்கஸ்க்கு சைன் இன் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதிலெல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ நம்ம பண்ணுற டே டு டே நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ஹேபிச்சுவல் ப்ராசஸாக அதை வந்து கிட் கூடையும் அதில் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை வந்து டிஸ்கஸ்லையும் நம்ம கொண்டு வர மாதிரி வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் ஆன்லைன். நம்ம எல்லாம் செப்பரேட்டடாக இருக்கும், கரெக்டாக? ஐசோலேட்டட்னு சொல்லலாம், செப்பரேட்டட்னு சொல்ல முடியாது, ஐசோலேட்டட்னு சொல்லலாம். ஸோ வி ஆர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த கிளாஸும் இந்த டெலகிராம் குரூப் தான், கரெக்டாக? அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட டவுட் கேட்டு உங்களோட கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா கேள்வியும் என்னாலே பதில் சொல்ல முடியாது, கரெக்ட்? எஸ். ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம்னா ஆப்வியஸாக நான் பதில் சொல்லுவேன். பட் எல்லாத்துக்கும் இட் இஸ் டிஃபிகல்ட் இல்லை. ஸோ உங்களோட கேள்விகளை உங்களுக்குள்ளே இருக்கிற அலுமினிஸோ நல்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது நானோ யார் வேணாலும் பதில் உங்களுடைய ஆல் ஜென்ரல் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் விஷயத்துக்கு பதில் நீங்கள் கேள்வி கேட்டு பதிலை வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் என்ன அப்படின்னா discuss.selfmade.ninja. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து இட் வில் பி அவைலபிள். நீங்கள் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு வந்து பதில் நிறையா வரும். அந்த பதிலில் நீங்கள் எந்த பதில் சிறந்த பதிலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதாவது நம்ம அகாடமியை பற்றின டவுட்டாக இருக்கட்டும், கோர்ஸை பற்றின டவுட்டாக இருக்கட்டும், என்ன டவுட்டாக இருந்தாலும், ஸோ அதாவது அந்த டவுட் இட் இஸ் ரிலேட்டட் டு என்னோட அட்டென்ஷன் வேணுன்ற டவுட்டாக இருந்தாலும் சரி, யூ கேன் போஸ்ட் இட் ஹியர். ஸோ டிஸ்கஸை தயவு செஞ்சு பயன்படுத்தி பழகுங்க, ஓகேவா? டிஸ்கஸில் வந்து யூ கேன் ஹாவ் அன் அமேசிங் கம்யூனிட்டி. ஏன்னா வெப் இன்ஜினியரிங் நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாலும் LASTPயில் நாங்கள் ஒரு 6 பேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். அண்ட் வி ஹவ் கிரியேட்டட் அன் அமேசிங் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். அதில் நிறையா பேர் வந்து இங்கேயும் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆல் நோ த ட்ரில். நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ புதுசாக வந்த பீப்புளுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஸோ உங்களோட கேள்விகள் இங்கே இருக்கணும். கிட்டை பற்றி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நான் பேசியிருப்பேன். ஒரு வீடியோ இருக்கும் நம்மளோட அகாடமி பேஜ்லேயே. ஜஸ்ட் கோ கிட் சிபிதரன் அப்படின்னு அடிங்க வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லேர்ன் கிட் வித் சிபிதரன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கா. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்கள். யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் GitLab இஸ். ஸோ அதை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ போய் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓகே? ஸோ நான் இந்த வீடியோட லிங்க்கை வேணும்னாலும் ஐ வில் ஷேர் டவுன் ஹியர். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா சந்தோஷம், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ யூல் அட்லீஸ்ட் நோ வாட் கிட் இஸ். ஸோ நானும் அதை பற்றி சொல்லுவேன் போக போக. ஐ வில் ஆல்சோ டெல் அபவுட் தட். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஸோ மூணாவது ஒரு சர்வீஸ் நம்ம நடத்துறது என்னென்னா லேப்ஸ். ஸோ இந்த லேப்ஸோட ஹோல் பாயிண்ட்டு என்னென்னா, நம்ம காலேஜில் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் நோட்டிஸ்டு ரொம்ப பழைய கம்ப்யூட்டரை வந்து இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதில் விண்டோஸ் XP இருக்கும், இன்னும் அதில் அதே டர்போசியை வச்சு நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் தட் லேப்ஸ் இஸ் ஸோ ஹை. அண்ட் அதை வந்து அவங்க ஒரு தடவையும் புது கம்ப்யூட்டரை வந்து வாங்கினா மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ தே காண்ட், பேசிக்காக இட் இஸ் காஸ்ட்லி, கரெக்டாக? லேபை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கிறது இஸ் அ ப்ராப்ளம். ஸோ Selfmade Ninja Labs இஸ் கிரியேட்டட் இன் தேட் ஐடியா டு சால்வ் இந்த இடத்துல இருக்கிற ஒரு காஸ்ட் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஆக்கணுன்ற ஐடியாவில் தான் லேப்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ எங்கள் ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தேவையான அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டை Selfmade Ninja Labs உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த லேப் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி தென் யூ கேன் அப்ளை தெம் இன் டு த ரியல் வேர்ல்டு.
ஓகேவா? லெபார்ட்டரிங்கிறது பேசிக்காக அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லெபார்ட்டரிக்குள்ளே சேஃபாக செஞ்சு பார்க்க முடியணும். அதே விஷயத்தை நீங்கள் வெளியே, அதாவது இங்கே இந்த இடத்த விட்டு வெளியே போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? எஸ், ஒரு லெபார்ட்டரினா அதனோட மீனிங் வந்து அதுதான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் வந்து செல்ஃப்மேட் நிஞ்சா லேப்ஸ். யூ கேன் டூ எனி சார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஹியர் வித்தவுட் வரிங் அபவுட் வாட் வில் ஹேப்பன் டு த சிஸ்டம். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் பிரிக் ஆகுது, உங்களோட இப்போ நிறைய பேர் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிற கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது நம்ம தப்பாக பண்ணிட்டோன்னா அட் டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டரே பிரிக் ஆயிரும், திரும்ப ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சிரமங்கள் இல்லாமல் எனி சாஃப்ட்வேர் நாங்களே நிறைய சர்வீசஸ் உள்ளே கொண்டு வர போகிறோம். லேப்ஸ் ஹேஸ் ஸோ மச் ஃபியூச்சர். அண்ட் ஸோ இந்த லேப்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா, as I said ஆல்ரெடி, இது வந்து இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ நாட் ஆல் பேஜஸ் ஆர் லைவ் அண்ட் அப். ஸோ you can go to this page called as labs. ஸோ உங்களோட லேபுக்குள்ளே எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நம்மளோட டிஸ்கஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லேப் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு தனியான ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸுக்கு தனித்தனியாக. ஸோ அதனால் வந்து இப்போது யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட லேப்ஸில் டிவைசஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டிவைஸை வந்து நம்ம எப்படி உங்களோட லேப் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஸோ நாங்கள் வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. லேப் ஆக்சஸை கிடச்சி நாளைக்கே வந்து நீங்கள் ராக்கெட்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? வி ஹாவ் டைம். ஸோ 1 or 2 months இந்த கோர்ஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் நான் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு கவனிங்க கூர்ந்து, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது விஷயம், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், மூணாவது நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ் லேப்ஸ். இட் இஸ் labs.selfmade.ninja. சரி. ஸோ இந்த 3 சர்வீசஸும் தே ஆர் எப்படி சொல்கிறது, ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3க்கும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கிட்லேபில் மட்டும் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ கிட்லேபில் மட்டும் நீங்கள் வச்சுருக்கிற அக்கௌண்ட்டை வச்சு யூ கேன் ஆக்சஸ் ஆல் தீஸ் 3 things. ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஸ்டார்டர்ஸ். இதில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிட்லேப்லேயும் டிஸ்கஸ்லேயும் ஒரே இமெயில் அட்ரஸை வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் லெட் மை டீம் நோ. அவங்க வந்து உங்களுக்கு லேப்ஸ் ஆக்சஸ்க்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் இன்னொரு 1 or 2 days ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து மண்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும். ஓகே? ஸோ மண்டே கிளாஸுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு நான் வச்சு ரெடியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓரியன்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஜாலியான ஒரு செஷனாக நடக்க போகுது. நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம், எதுக்காக வெப் இன்ஜினியரிங், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இல்லாத என்னத்தைங்க வெப் இன்ஜினியரிங்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு கேள்வி இருக்கும். நிறைய பேர் வந்து என்னடா இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்ட்டே உள்ளே வந்திருப்பீங்க. ஐ நோ அபவுட் லைக் உங்களோட க்யூரியாசிட்டி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நான் செம்ம ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே? ஸோ இட் இஸ் வெப் இன்ஜினியரிங். நம்ம வெளியே எங்கேயுமே நீங்கள் நிறைய பேர் இந்த டேர்ம் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? த டேர்ம் வெப் இன்ஜினியரிங். இல்லைண்ணா. நோ ப்ரோ. சரி. வெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த அத்தனை பேர்த்திட்டையும் முதல் நாள் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ஜினியரிங்னா என்னப்பா, எதுக்குப்பா இன்ஜினியரிங் எடுத்த அப்படின்னு. ஆமாவா? எல்லார்த்திட்டையும் இந்த கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ வெப்புக்கு அப்புறமா வருவோம், என்ஜினியரிங்னா என்னப்பா, அந்த கேள்வி தான் இப்போ நானும் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்க போகிறேன். வாட் இஸ் இன்ஜினியரிங்? வெப் இன்ஜினியரிங்க்கு வரலாம், அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், என்ஜினியரிங்னா என்ன? ப்ராப்ளம் சால்விங். ஓகே, என்ன மாதிரியான ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம்? இன்ஜினியரிங்னா கெத்தா? சரி, அது ஓகே. பட் இதை போய் வந்து இன்டர்வியூவில் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஸோ engineering is about making things easy. Engineering is about solving real-time problems, building machines, structures and other items. அப்புறம் சுபின் சொல்கிறா, மார்ஸில் என்னடா இன்ஜினியரிங்னா? நம்ம சுபின் வந்து ஒரு மார்ஷியனுங்க.
எல்ஏஹெச்டிபியில் வந்து சுபின் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். மார்ஸ்லேருந்து வந்ததால் அவங்க ஊர் டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். சொல்லுங்கள் ஓகே, கோ ஹெட் ஜஸ்ட் அ பன். சரி, சால்விங் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, கிரியேட்டிங் நியூ திங்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸில் வெப் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டேன் ப்ரோ. சரிங்க, ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த 2 டேர்மையும் நம்ம தனித்தனியாக கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டாக? வெப் அப்படின்ற டேர்மை தனியாக கேள்விப்பட்டிருப்போம், என்ஜினியரிங் அப்படின்ற டேர்மை தனியாக கேள்விப்பட்டிருப்போம். பட் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ஜினியரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ என்ஜினியரிங் இஸ் பேசிக்கலி அன் ஆர்ட் ஆஃப் யூஸிங் science and maths to solve a problem. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றத வந்து சால்விங் அ ப்ராப்ளம்ன்றது வந்து பை எனி மீன்ஸாக இருக்கலாம், பை கிரியேட்டிங் சம்திங். ஓகே, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கூட நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ மேத்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ என்ஜினியரிங் அப்படின்றது an ஆர்ட் ஆஃப் யூஸிங் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். நான் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கையா. எப்பயுமே ஹியூமன் எந்த இடத்துல எஃபர்ட் போடுவான், ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல தான் அவன் எஃபர்ட் போடுவான், அல்லது ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவன் எஃபர்ட் போடுவான். ஸோ when he sees a problem, human will put effort. ஸோ அந்த எஃபர்ட்டை எஃபிஷியண்ட்டாக போடுறது தாங்க இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ அந்த எஃபர்ட்டை எஃபிஷியண்ட்டாக எஃபர்ட் போடுறது தான் இன்ஜினியரிங். சிம்பிளான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸை பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கும் வந்து ஒரு டைப் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் பார்த்துட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரோட டிசிப்ளின் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரை பார்த்துட்டிங்கன்னா அவனோட டிசிப்ளின் ஒரு மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜினியருக்கும் ஒரு டைப் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும், ரைட்? ஸோ வெப் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் மீன்ஸ் மோர் தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அப்போ நாங்கள் 4 வருஷமாக கோர்ஸ் படிக்கிறோமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதிலலாம் வர எல்லாமே இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கிற தேவையான விஷயங்கள் 2021க்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயத்தை வச்சு, அதாவது என்ஜினியரிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட், அவ்வளோதான். அதை நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களோ புக்கில் இருக்கிறது இன்ஜினியரிங் கிடையாது. என்ஜினியரிங் இஸ் அபவுட் ஹவ் வி திங்க், கரெக்டாக? எனக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சயின்ஸ் அப்ளை பண்ணி ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணி என்னால் அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தென் அது என்ஜினியரிங், கரெக்டாக? எஸ், அது வந்து எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம், கரெக்டாக? எஸ், வீட்டுக்குள்ளே கொசு வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அந்த ஆல் அவுட்டை வாங்கி ஆன் பண்ணால் கொசு வராது. ஏன்? அது வந்து ஒரு சிம்பிளான இன்ஜினியரிங் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது, கரெக்டாக? எஸ், சயின்ஸையும் மேத்ஸையும் இதை கம்பைன் பண்ணி they created a machine and that machine solves a problem. வீட்டுக்கு கொசு வரல, சிம்பிள். எஸ், ஸோ engineering is about creating things that solves problem அப்படின்னா then web engineering is about creating things that connects with each other, then that can create solve problems. ஓகேவா? ஸோ சாதாரணமாக ஒரு மெஷினை க்ரியேட் பண்ணுறதை தாண்டி அந்த மெஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் ஆகிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மெஷின் அப்படின்றது வந்து இட் கேன் பி எனி திங். அது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், எனி திங் தட் ரன்ஸ் ஆன் வெப். ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், வெப்பில் என்னென்னலாம் ரன் ஆகுது? வாட் இஸ் வெப்? வாட் இஸ் கன்சிடர்ட் வெப்? வெப் அப்படின்றதுக்குள்ளே நம்ம எதையெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்கள். of servers. I am talking about entire world wide web. எல்லாமே லிட்டரலி எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாமா? electronic devices எல்லாமே Connect each other. லிட்டரலி எவ்ரிதிங்னு சொல்லலாமா? லிட்டரலி எவ்ரிதிங்னு சொல்லலாமா? எஸ் ப்ரோ. எவ்ரிதிங் தட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட் அதெல்லாம் வெப், கரெக்டா? தட் ஃபார்ம்ஸ் வெப். அதாவது வெப் அப்படின்றது அந்த நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்கை தான் வெப்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? ஒரு ஸ்பைடர் வெப் எப்படி இருக்கும்? நிறையா நோடாக இருக்கும், லைக் ஸோ மெனி திங்ஸ், கரெக்டாக? ஸோ அந்த நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட்ஸ் த வெப், ஓகேவா? அப்போ ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணி we can make them work
எப்படி, அதாவது சும்மா we can make them workங்கிறதாண்டி we can make them work so that it can solve some problem in a meaningful way. ஓகேவா? ஸோ வெப் அப்படின்றது நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். எஸ், 2 நெட்வொர்க் ஆஃப் நான் போட்டிருக்கேன். அப்படின்னா அந்த வெப்புங்கிறது எவ்வளோ டீப்பில் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ வெப் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பேசும்போது இட் லிட்ரலி மீன்ஸ் எனிதிங் தட் ரன்ஸ் ஆன் வெப். ஓகே, அப்போ காமன் திங்ஸ் எதெல்லாம் வெப்பில் ரன் ஆகுது. அப்போ இந்த வெப் இன்ஜினியரிங்கை படித்தா இந்த காமன் திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியணும். கரெக்டாக? எஸ், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆனால் உங்களுக்கு பாலமும் கட்ட தெரியணும், ரோடும் போட தெரியணும், வீடும் கட்ட தெரியணும். கரெக்டாக? எனக்கு பாலம் மட்டும் தான் கட்ட தெரியும், ஆனால் நான் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ இல்லை, எந்த வேலையை கொடுத்தாலும் செய்ய தெரியணும். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணுறதை தாண்டி நீங்கள் எழுதுகிற ஒரு கோட் it should work between computers, it should work between network and network of computers அப்படிங்கிறப்போ then that means something. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு சர்வரில் தான் ரன் ஆகணும்னா அந்த ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு வந்து இப்படி யோசிங்க, அந்த ஃபேஸ்புக் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ரன் ஆகுதா? டு யூ திங்க் ஃபேஸ்புக் ஜஸ்ட் ரன்ஸ் ஆன் ஒன் கம்ப்யூட்டர்? ஒரு சர்வர் தான் ஃபேஸ்புக்கு இருக்கா? இல்லை, நிறைய சர்வர் இருக்கு. எஸ், ஸோ ஃபேஸ்புக் அப்படின்றது லாட் ஆஃப் சர்வர்ஸ் ஃபார்ம் டுகெதர், தே கனெக்ட் டுகெதர் இன் அ மீனிங்ஃபுல் வே டு கிரியேட் மீனிங்ஃபுல் டேட்டா. இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டு யூஎஸில் போய் அந்த என்னோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் அதே அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ நான் வந்து யூஎஸில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேங்கிறதுக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட் வந்து எனக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு சர்வரில் இல்லை. எஸ், இதை யோசிச்சு பாருங்களேன், டேட்டா ஏதோ ஒரு சர்வரில் இல்லை. அப்போ எப்படி நான் ஒரு சர்வருக்கு நான் கொடுக்குற டேட்டா வந்து எல்லா வேர்ல்டு வைடு அக்ராஸ் த வேர்ல்டு வந்து அது ஸ்கேல் ஆகி ஸோ நினச்சே பார்க்க முடியல ஒரு மாதிரி. எஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்ஸை how we can create and manage easily and efficiently. ஸோ இதுதான் வெப் இன்ஜினியரிங்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கரெக்டாக? எஸ், ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒட்டுக்கா வந்து ஒரு வெப்பில் நீங்கள் போட்டு மேனேஜ் பண்ணணுன்னா இதை யோசிக்கிறதுக்கே ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். கரெக்டாக? அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு வெப் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ண போகுது. ஸோ வெப் இன்ஜினியரிங் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா வாட் யூ கேன் டூ வித் வெப் இன்ஜினியரிங் அப்படின்னா, ஸோ ஐ கேன் டெல் யூ திஸ். நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, வெப்சைட் இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் வாட் எவர் தட் யூ ஆர் டூயிங், அவ்வளோதான். ஸோ google.comன்றது ஒரு வெப்சைட் தான், பட் கேன் யூ டெல் இட் இஸ் ஜஸ்ட் அ வெப்சைட்? google.comன்றது ஒரு வெப்சைட் தான், ஆனால் அது ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தானா? அதை தாண்டி வாட் இஸ் google.com? Giving information. It is a search engine. It is a search engine. கரெக்டா? அது ஒரு என்ஜின். பார்க்கறதுக்கு சிம்பிளாக ஒரு செகண்டில் லோட் ஆகிற அந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி எவ்வளோ லாஜிக் எழுதியிருப்பாங்க. என்டையர் வேர்ல்டில் இருக்கிற அத்தனை வெப்பேஜஸையும் அது வந்து க்ரால் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கு என்ன இருக்குது, அது கரெக்டான கண்டென்ட்டாக இல்லையாங்கிறத அசஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ணி நம்ம தேடுனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. கரெக்டா? ஸோ ஒரு 10-20 இயர்ஸ் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்கள். ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லாத, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் டெலிஃபோன் நம்பர் அப்படின்றது வந்து டெலிஃபோன் டைரக்டரியை பார்த்து கண்டுபிடிச்சி அடித்து ஃபோன் பண்ணுற காலத்தை யோசிச்சிருக்கீங்களா? டெலிஃபோன் டைரக்டரி, அந்த டெலிஃபோன் டைரக்டரியும் இல்லைன்னா நம்ம ஆட்கள் நிலைமை என்ன இருந்திருக்கும்? அப்போ கூகுள் இஸ் ஆடிங் அ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் லைஃப்ஸ். கரெக்டா? அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ வெப்சைட். அப்போது அந்த இடத்துல தான் ஒரு வெப்சைட்டுக்கும் ஒரு வெப் ஆப்புக்கும்
அண்ட் ஒரு வெப் இன்ஃப்ராக்கும். இன்ஃப்ரானா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது மூணுக்கும் வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஒரு விதமான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா. தே ஆர் ஆல் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். கரெக்டா? தே ஆர் ஆல் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். சரி, இப்போ இதில் எதுவாக இருந்தாலும் ஓகேவா, இதில் எதுவாக இருந்தாலும், இது வெப்சைட்டாக இருக்கட்டும், வெப் ஆப்பாக இருக்கட்டும், வெப் இன்ஃப்ராவாக இருக்கட்டும், வாட் எவர் தட் மேபி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 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 6 லெவலாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ லெவல்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லெவல் அப்படின்றது இஸ் நாட் அ ஃபிசிக்கல் லெவல், பட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரும் ஒருத்தரும் வந்து இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் த லெவல்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். ஸோ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ வெப் பேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து google.com மாதிரி ஒரு பேஜ் நான் செய்யணும் அப்படின்னா நான் செய்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு வெப்பேஜ், அதுக்கு தேவையான ஒரு வெப்பேஜை வந்து நான் செஞ்சுருக்கணும். கரெக்டாக? எஸ், அது ஒரு ஈஸியான விஷயம். 10 நிமிஷத்தில் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். கரெக்டாக? அதை பற்றி தெரிஞ்சிருந்து சப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா google.com மாதிரி ஒரு வெப்பேஜை யார் வேணால் செஞ்சிடலாம்ல. எஸ் ஆர் நோ? Yes bro. எஸ். ஓகே, ஸோ google.com மாதிரி ஒரு வெப்பேஜை யார் வேணால் செஞ்சிடலாம். ஆனால் அது google.com மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுல தான் சம்பவம் இருக்குது. கரெக்டாக? அது google.com மாதிரி நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் நம்ம என்ன செய்வோம், வெப் பேஜ் டிசைன் பண்ணுவோம். அண்ட் த தேர்ட் இஸ் ஒரு பேஜ் இல்லாமல் வெப் சைட் டிசைன். ஃபோர்த் வெப்சைட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபிஃப்த் அதை ஒரு வெப் பேஸ்டு சிஸ்டமாக மாற்றணும். அண்ட் சிக்ஸ்த் அதை ஒரு வெப் ப்ராஜெக்டாக மாற்றணும். ஸோ இது ஒரு வெப் ப்ராஜெக்டாக மாறுச்சு அப்படின்னாவே தென் இது வந்து ஒரு பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக மாறிடும். பிளானிங் அண்ட் ஓகே. ஸோ இந்த 6 ஸ்டெப் ஒரு ஆப் கிராஸ் பண்ணும்போது அந்த அந்த ஆப் வந்து ஒரு வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு குட்டி வெப்சைட் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் தான். அதை வந்து ஒரு வெப் பேஜாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வெப் பேஜ் அப்படின்றது என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக்கெல்லாம் இருக்காது. சொல்கிறேன் வெப் அதுக்கான டிஃப்ரென்ஸை தான் சொல்கிறேன். வெப் பேஜுக்கும் சைட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ வெப் பேஜ் அப்படின்னா, டே சுபின் உன்னோட வெப்சைட்டை சொல்கிறா. subin.in வச்சிருப்பான். mass.subin bro. ஏய் இது என்னதுடா அப்போ? சரி, இப்போ இது பார்க்குறீங்கல்ல, இது வந்து நம்ம சுபினோட வெப்சைட். ஓகேவா? இதை நம்ம வெப்சைட்டுன்னு சொன்னாலும் பேசிக்கலி இது ஒரு பேஜ் தான். இட் இஸ் ஜஸ்ட் அ பேஜ், அவ்வளோதான். ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் அ பேஜ். இந்த பேஜில் வந்து அவன் கொஞ்சம் கண்டென்ட் வச்சுருக்கிறான், பட் இது ஒரு பேஜ் தான். அதுக்கு மேலே இது ஒன்றுமே செய்யலை. இட் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன். கரெக்டா? இட் இஸ் நாட் டூயிங் எனி திங் ஃபார் மீ. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ். எஸ், இட் இஸ் நாட் டூயிங் எனி திங், பட் இட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் வாட் தட் வெப்சைட் ஹேஸ் டு ப்ரெசென்ட். சுபின் வந்து என்னென்னலாம் காட்டணும்னு நினச்சிருக்கானோ அதெல்லாம் காட்டியிருக்கான், பட் அதில் வந்து ஒர்க் ஆகிற ஒரு லாஜிக் எதுவும் உங்களால் பார்க்க முடியல. கரெக்டாக? இட் இஸ் ஜஸ்ட் அ வெப்சைட். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா, இது ஒரு வெப் பேஜ் தான். அங்கே தான் நான் அதை பற்றி தான் பேச வரேன். அந்த லைவ் வெப்சைட் இதை பற்றியெல்லாம் தான் பேச வரேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ வெப் பேஜ் தான். ஓகே, ஸோ இந்த வெப் பேஜ் அப்படின்றது ஒரு என்டையர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேஜை மட்டும் சொல்கிறது தான் வந்து வெப் பேஜ். ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் கிரியேட்டிங் ஒன் பேஜ்.
ஸோ அந்த ஒன் பேஜ் அப்படின்றத வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணி அந்த பேஜை நம்ம டிசைன் பண்ணும்போது பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன செய்வோம்னா how that page has to interact with other pages in the same website. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம லேபோட இந்த சைட்டை பார்த்துப்போம். ஓகே, ஸோ இந்த லேபோட இந்த சைட் வந்து இட் இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங். இப்போது ஒரு நிமிஷம், என்னமோ நடக்குது. ஓகே ஓகே, ஸோ இந்த பேஜ் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதில் இந்த இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். பட் இந்த ரெண்டு பேஜும் இட் இஸ் யூஸிங் த சேம் டிசைன். கரெக்டாக? உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் மாறுச்சு. இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் மாறுதே தவிர பட் இது ரெண்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இட் இஸ் த சேம் பேஜ். கரெக்டாக? எஸ், இட் இஸ் த சேம் திங். புரியுதுல்ல நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? சேம் டிசைன் தான். இந்த சைடில் இருக்கிற மெனு சேம், இது சேம். இங்கே உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் மாறுது. கரெக்டாக? எஸ் எஸ். அப்போ உள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஒரு வெப் பேஜாகவும், இந்த என்டையர் வெப்சைட் அப்படின்றது அமோங் த நேவிகேஷன், அது வந்து எதெல்லாம் வித் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி கேன் நேவிகேட் தட் சைட் அப்படின்றத வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தட் சைட் ஷுட் ஆஃபர் சம் சார்ட் ஆஃப் நேவிகேஷன் வித்தின் ஆல் த பேஜஸ். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஆஃப் நேவிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த சைட் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி மட்டும் இல்லாமல், இப்போ சுபினோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப் பேஜ் தான். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் சுபின், தேர் இஸ் நத்திங் எல்ஸ். பட் இதுக்குள்ளே இன்னும் நிறையா விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, இட் ஹேஸ் மோர் திங்ஸ், இட் ஹேஸ் மோர் லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வெப் ஆப்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த discuss.selfmade.ninja இஸ் அ வெப் ஆப், இட் இஸ் நாட் அ வெப்சைட். ஓகே, வெப் பேஜ்னு ஒன்று இருக்குது, வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே வெப் ஆப்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த மூணுக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதா? எஸ், வெப் என்னம்மா ஓகே, வெப்சைட் புரிஞ்சா உங்களுக்கு? வெப்சைட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜோட இதை எடுத்துப்போம். ஓகே, இப்போது ஏதோ ஒரு காலேஜோட வெப்சைட்டை சொல்லுங்களா நீங்களே. ஐயோ குவிட் பண்ணிட்டேண்ணா. இதில் ஓப்பன் ஆகட்டும். சுபின் பாரு, காருண்யா, விஐடி, ஏதோ ஒரு காலேஜ். ஓகே, vit.ac.in. ஓகே ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐ கேன் டெல் இட் இஸ் அ வெப்சைட். ஓகேவா? ஏன் இதை வெப்சைட்னு சொல்கிறோன்னா பிகாஸ் வெப்சைட் இஸ் அபவுட் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் வில் டெல் அபவுட் ஆல் அந்த ஆர்கனைசேஷன் செய்கிற எல்லா விஷயத்தையும் அந்த வெப்சைட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அ வெப்சைட், ஓகே, வெப்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனை சார்ந்தால் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க அந்த ஆர்கனைசேஷன் செய்கிற எல்லா விஷயத்தையும் அந்த எப்படி சொல்கிறது, அவங்களோட ஒர்க்ஸு, அவங்களோட நியூஸு, ஈவெண்ட்ஸு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எவ்ரிதிங் அபவுட் தெம்செல்வ்ஸ். ஓகே, அதை நம்ம எப்படி சொல்கிறது, தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எவ்ரிதிங் அபவுட் தெம்செல்வ்ஸ். ஸோ அதை சொல்கிறது ஒரு வெப்சைட். ஓகேவா? ஸோ அ வெப்சைட் இஸ் அ பிளேஸ் வேர் தே ப்ரெசென்ட் அபவுட் தெம்செல்ஃப். இதுக்குள்ளே போனாலும் எனக்கு வந்து இங்கே ஒரு லாகின்லாம் கிடையாது, நான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க முடியும். கரெக்டா? பட் அ வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். புரிஞ்சா? அ வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஓகே, இதை வந்து நம்ம எழுதுவோம். அ வெப் பேஜ் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் அபவுட் ஒன் சிம்பிள் திங். ஓகே, இதை இப்படி பாருங்கள், வெப் பேஜ் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ பேஜ் அபவுட் சம்திங். இதுவே வெப்சைட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டா தான்
நமக்கு வந்து when we start to engineer them உங்களுக்கு வந்து அது இன்னும் புரியும். ஸோ வெப்சைட் அப்படின்றது உங்களுக்காக எந்த வேலையும் அது செஞ்சு கொடுக்காது, பட் இட் இஸ் அபவுட் ப்ரெசன்டிங். ஓகேவா? ஸோ வெப்சைட் அப்படின்றது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் யூஸ்டு டு present about an individual or organization or business. ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எட்ஸெட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் இன்னும் நம்ம நிறையா எதை பற்றி வேணாலும் ஆட் பண்ணலாம். whereas a web app is ஓகே, ஸோ whereas a web app அப்படின்றது இட் இஸ் அன் அப்ளிகேஷன். எப்படி நம்ம ஃபோனில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வச்சுருக்கோம், எதை ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு ஃபோனில் இருக்கிற எதை அப்ளிகேஷன் சொல்லுவீங்க, எதை வந்து ஒரு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க? வாட் டு யூ கன்சிடர் அன் அப்ளிகேஷன்? நீங்கள் எல்லாருமே அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சம் ஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஏதோ ஒரு வேலை செய்யணும், கரெக்டாக? சம்திங் டைனமிக். ரீட் ரைட் அப்படின்ட்டார். ஏதோ ஒன்று ரீட் பண்ணணும், ஏதோ ஒன்று ரைட் பண்ணணும், அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஒரு யூசரையும் வந்து தனித்தனியாக வந்து இட் ஹாஸ் டு ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் யூசர் அண்ட் இட் என்ஷூர் சம் ஃபார்ம் ஆஃப் யூசர் இன்ட்ராக்ஷன். கரெக்டா? எஸ், கரெக்ட் ப்ரோ. நம்ம அது கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது வெப் ஆப். ஓகேவா? நம்ம அது கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது வெப் ஆப், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு. ஸோ a web app is a interactive design of an interactive design which takes input from user systems and servers and work accordingly. ஓகேவா? ஸோ ஒரு வெப் ஆப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அது நமக்கு செஞ்சு கொடுக்கும். அது வந்து வெப் ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ட்ராக்டிவான டிசைன் விச் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் த யூசர் சிஸ்டம்ஸ் அண்ட் அதர் சர்வர்ஸ் அண்ட் ஒர்க் அக்கார்டிங்லி. ஸோ நம்மளோட டிஸ்கஸை வந்து வெப் ஆப்னு சொல்லலாமா? கேன் யூ டெல் discuss.selfmade ninja is a web app? நீங்கள் உங்களால் இங்கே போய் ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எஸ், உங்களால் இங்கே வந்து பல விஷயங்களை இங்கே செய்ய முடியும். நீங்கள் அதை வந்து யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ், கரெக்டாக? எஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வெப் ஆப்னு சொல்லுவோம். சிமிலர்லி கிட். இப்போ git.selfmade.ninja பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை க்ளவுடெல்லாம் இன்னும் வரல, நான் க்ளவுடுக்கு வரவே இல்லை. ஓகே, க்ளவுடெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். ஓகேவா? லேப் எல்லாம் வெப் இன்ஃப்ரா. லேப் இஸ் நாட் ஜஸ்ட் அ வெப் ஆப். லேப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் ஆப்ஸ். லேப் இஸ் அ வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லேப் வந்து வெப் ஆப் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ GitLab இருக்குல்ல, நம்ம git.selfmade.ninja, திஸ் இஸ் அ வெப் ஆப். ஓகே, இது ஒரு வெப் ஆப். டிஸ்கஸ் இஸ் அ வெப் ஆப். ஸோ இந்த லேபோட இந்த ஃப்ரண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்குறீங்களா, இது ஒரு வெப் ஆப்னு சொல்லலாம். மேபி இதை வந்து நம்ம எஸ் வி கேன் கன்சிடர் இட் அ வெப் ஆப். பட் லேப் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வெப் ஆப். ஓகே, அதுக்கு வந்து இன்னும் நிறையா கலெக்ஷன் ஆஃப் அதர் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் வெப் ஆப்ஸ் சேர்ந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் த ஒர்க் ஆஃப் லேப்ஸ். ஸோ இந்த லேப் வேலை செய்கிறதுக்கு வந்து அந்த 3 விதமான இது வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் ரெக்வயர்ஸ், என்ன சொல்கிறது, இஸ் ரெக்வயர்ட் ஃபார் லேப்ஸ் டு ஒர்க். ஸோ நம்ம லெபார்ட்டரி டெவலப்மெண்ட்டில் யாரோ ஒருத்தர் வந்து டாக்கர் அப்படி கம்ப்ளீட்டாக ஆனில் வச்சுருக்கீங்க. உங்கள் டாக்கர் ஆஃப் பண்ணிங்கன்னா, நம்ம லேப் பாய்ஸ் யாரெல்லாம் ஆனில் இருக்கிறீங்க இப்போது? லேப் டெவலப்மெண்ட் பாய்ஸ் சுகந்த், வருண், சொல்லுங்க ப்ரோ. யாரோ ஒருத்தரோட டாக்கர்லேருந்து இங்கே வந்து சாக்கெட் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்குது. உங்களோட டாக்கர்லாம் அப்படியே ஷட் டவுன் பண்ணுறீங்களா? கேட்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு நடந்ததில்ல, 2 GB ரேம் யாருக்கு இருக்குதுன்னு பாருங்கள்.
கிராஸ் கம்யூனிகேஷன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சாரி, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். உங்கள் டாக்கரா? ஜீவா டாக்கரா? ஓகே ஜீவா, அது அப்படியே இதோ ஜீவா ஸ்டாப் பண்ண உடனே இது ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், ஷட் டவுன் பண்ணிட்டாரு. ஓகே, நைஸ், சில். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ பேசிக்காக சிபி யூசேஜை மட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ வந்து கம்யூனிகேஷன்ஸ்குள்ளே நம்ம இன்னும் போகலை. ஓகே, ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வெப் ஆப். ஸோ வெப் ஆப்பை பற்றின ஒரு தெளிவு வந்துருச்சா? வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் வெப் ஆப்புக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? எஸ், எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ நான் இங்கே வெப்சைட் வெப் ஆப் சொல்லிட்டு நான் வந்து அடுத்து வெப் இன்ஃப்ரான்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், கரெக்டாக? எஸ், ஐ ஹவ் செட் சம்திங் கால்ட் அஸ் வெப் இன்ஃப்ரா. ஸோ இந்த வெப் ஆப்பும் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான். ஓகே, வெப் ஆப்பும் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான், பட் இட் மேக்ஸ் இட் மோர் டைனமிக். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் வெப் ஆப்ஸ் வந்து வெப் இன்ஃப்ரா. ஓகே, வெப் இன்ஃப்ரா அப்படின்றது இஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் ஆப்ஸ். Collection of web apps that talk to each other to make meaningful things happen. Okay, va? So வெப் இன்ஃப்ராக்கான எக்ஸாம்பிள் கூகுள் வெப்சைட், கூகுள் சைட் இருக்குல்ல, அதுவே ஒரு வெப் இன்ஃப்ரா தான். வெப் ஆப்னு கூகுள் என்ஜின் இஸ் நாட் அ வெப் ஆப். ஸோ நம்ம லேப்ஸ் இருக்குல்ல, நம்ம லேப்ஸ் ஒரு வெப் இன்ஃப்ரா. ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். கூகுள் கிளாஸ் ரூம், எஸ், வெப் இன்ஃப்ரா. ஜூம் வெப் இன்ஃப்ரா. வேறு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். எனிதிங் தட் யூ நோ தட் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கேல். ஒரு ஸ்கேலில் ஒர்க் ஆகிற எல்லாமே வந்து ஒரு வெப் இன்ஃப்ரா தான். ஓகேவா? அதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் தட் ஒர்க் டுகெதர். டிஸ்கார்ட் இஸ் அ வெப் இன்ஃப்ரா. யா, லார்ஜ் ஸ்கேலில் நிறையா டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் அதுக்கு சேர்ந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட லேப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லேப் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து என்னென்னலாம் வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளோட லேப் வேலை செய்கிறதுக்கு, ஓகே, நம்ம பாய்ஸுக்கு தெரியும், தெரியாதவங்க இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் ஸ்டே சில். ஸோ நம்மளோட லேப் வேலை சர்வர் வேலை செய்யணுண்டா, அது வேறு விஷயம். வயர் கார்டுன்னு ஒன்று இருக்கா? கிட்டு வேலை செய்யணும், வயர் கார்டு வேலை செய்யணும், கரெக்டாக? டாக்கர் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற இது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஆப் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன், கரெக்டா? எஸ், லேப் சிடிஎல் வேலை செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியாது. பட் த திங் இஸ், இந்த லேபை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள், பட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வேலை செய்ய வைக்கும். கிருஷ்ணா, இப்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம சொல்ல? விண்டோஸ் வந்து ஏன் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிடையாது? ஏன் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம்? ஆண்ட்ராய்டை ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம்? சரியா தெரியலையே ப்ரோ. சரி, ஏன் வந்து ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் சொல்கிறோம், ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம்? ஏன்னா அதில் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்குள்ள பலவிதமான அப்ளிகேஷன் சேர்ந்தது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கரெக்டா? பலவிதமான அப்ளிகேஷன் சேர்ந்தது ஒரு ஓஎஸ். உங்களோட ஃபோனில் ஆண்ட்ராய்டுங்கிறது ஓஎஸ். அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த காரணத்தால் யுவர் ஆண்ட்ராய்டு, உங்கள் ஃபோன் வந்து இட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், கரெக்டாக? கால் வந்தாலும் வரும், எஸ்எம்எஸ் வந்தாலும் ரிசீவ் ஆகும், வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஓப்பனில் இருக்குது, டெலகிராமில் வந்தாலும் ஓகே, ஆப் ரன் ஆகிட்டு இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபீட் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேம் விளாண்டுருக்கிறீங்க, எல்லாமே செய்யும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது வேலை செய்ய வைக்குதுல்ல, கரெக்டா? அப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு அப்படின்றது ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோன்னா, பிகாஸ் ஆண்ட்ராய்டு கிவ்ஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் டு ஒர்க். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஆண்ட்ராய்டு அப்படின்றது தான் இந்த எல்லா ஆப்பும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது எல்லாமே வேலை செய்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குது, கரெக்டா? எஸ்,
எஸ் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு வெப் இன்ஃப்ரா அப்படின்றது இந்த மாதிரி வெப் இன்ஃப்ரான்றது இட் வில் கிவ் எப்படி சொல்கிறது, இட் வில் கிவ் ஒரு ரோட்வே ஃபார் லாட் ஆஃப் அதர் அப்ளிகேஷன்ஸ் டு ஒர்க். ஆர்கெஸ்ட்ரேட்டிங்னு சொல்லலாம், பட் அந்த டேர்ம் இங்கே யாருக்கும் புரியாது. ஓகேவா, அது ஆர்கெஸ்ட்ரேட்டிங் நான் சொல்லலை, அந்த டேர்ம் வந்து இங்கே யாருக்கும் புரியாது, அதனால் நான் அந்த டேர்ம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நைஸ். ஸோ லாட் ஆஃப் வெப் ஆப்ஸை வச்சு சேர்த்து அதையெல்லாம் மீனிங்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வெப் இன்ஃப்ரா. ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டை வந்து வெறுமனே ஆண்ட்ராய்டு உள்ளே போட்டிங்கன்னா கேன் இட் ஒர்க்? ஆண்ட்ராய்டு உள்ளே போடும்போது டிஃபால்ட்டாக நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். செட்டிங்ஸுங்கிற அப்ளிகேஷன்லாம் ஆண்ட்ராய்டு வேலை செய்யுமா? பட் செட்டிங்ஸ்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன். கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் கிடையாது. செட்டிங்ஸுங்கிறது இட் இஸ் டீப் ரூட்டட் இன் டு த ஆண்ட்ராய்டு. கரெக்டாக ஆண்ட்ராய்டே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆப் மாதிரி அது. ஸோ இப்போ நீங்கள் இன்ஃப்ராவை எப்படி இமேஜின் பண்ணணும்னா, இப்போ கூகுள் அப்படின்ற சர்ச் என்ஜின் மட்டும் இருந்தாலும் அதில் எத்தனை விஷயம் இன்டகிரேட் ஆகிருக்கு. கூகுள் ஆட் அதுக்குள்ளே இன்டகிரேட் ஆகிருக்கும், எல்லா வெப்சைட்ஸை ஸ்கேன் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் அதுக்குள்ளே இன்டகிரேட் ஆகிருக்கும், கூகுள் எஸ்இஓ மேனேஜர்ஸ் இன்டகிரேட் ஆகிருக்கும், கூகுள் அனலிட்டிக்ஸ் இன்டகிரேட் ஆகிருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஒரு எண்ட் ப்ராடக்ட் தான் கூகுள் சர்ச் என்ஜின். கரெக்டாக உங்களுக்கே தெரியும் கூகுளில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஜிமெயில் இருக்குது, யூடியூப் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, கூகுள் டிரைவ் இருக்குது. வி கான்ட் ஜஸ்ட் நேம் தெம். பட் இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் தட் google.com. கரெக்டாக? எஸ், நீங்கள் google.comல போய் ஏதோ ஒரு காண்டாக்டை தேடினீங்கன்னா, அதை ஒரு பேரை தேடினீங்க, அந்த பேர் உங்கள் காண்டாக்டில் இருந்தால் கூட அது ஃபோன் புக் எடுத்து காட்டும். ஸோ கூகுள் இஸ் நாட் ஜஸ்ட் இன்டர்நெட் சர்ச் இன்ஜின். உங்களோட கூகுள் க்ளவுடுக்குள்ளே அது உங்களை சர்ச் பண்ணி என்ன வேணாலும் உங்களோட டேட்டாவை எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, வென் ஐ சே வெப் என்ஜினியரிங் ஐ மீன் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா, நான் ஒரு வெப் பேஜ் டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டும் பேசலை, வெப்சைட்டை பற்றியில், வெப் ஆப்பில். ஐ எம் டாக்கிங் அட் திஸ் ஸ்கேல். வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம இந்த கோர்ஸில் கற்றுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இட் இஸ் நாட் அ வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ், it is not a web designing course, it is not a full stack development course. Full stack development is a different thing, அதை பற்றி நம்ம பேசல. We are going to talk about anything that runs on web. ஓகேவா, ஓகே, anything. It's like we are architecting, we are going to architect the web. ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை செஞ்சு அதுக்கு பேக் எண்டை போட்டு செய்கிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். கரெக்டாக? ஒரு ஆப்பை செஞ்சு அதுக்கு ஒரு பேக் எண்டை போட்டு மேக்கிங் தட் ஆப் ஒர்க் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஆமாவா? அந்த ஆப்புக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே செய்கிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். எஸ், வை வெப் இன்ஜினியரிங் இஸ் மோர் தேன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா, இது வரைக்கும் செய்ய தெரிஞ்சால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, இதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வெப் இன்ஜினியர். புரியுதா? எஸ், இது வரலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா யூஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அது வெப் மட்டும் இல்லை, ஆல்சோ மொபைல் ஆப்னு வச்சுப்போம். நீங்கள் இதையும் சேர்த்து செய்யும்போது யூஆர் அ வெப் என்ஜினியர். ஓகே, இந்த இடத்துல தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால், ஓகே, டெவலப்பராக நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால், அந்த கம்பெனியில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை மட்டும்தான் கொடுப்பாங்க. பேசிக்காக நீங்கள் கோடு மட்டும்தான் அடிப்பீங்க. நீங்கள் அடிக்கிற கோடு எங்கே போய் டெப்ளாய் ஆகுது, அது எப்படி டெப்ளாய் ஆகுது, எப்படி அந்த கோடு வந்து கஸ்டமரோட எண்டுக்கு போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. அதையெல்லாம் தனியாக ஒரு டீம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம டெவ்ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வெப் இன்ஃப்ராவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா டெவ்ஆப்ஸ். ஓகேவா, ஸோ டெவ்ஆப்ஸ் அப்படின்னா என்னென்னா சிம்பிள் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, அதை நான் எழுதணுன்ற அவசியம் கூட இல்லை, நீங்களே போய் கூகுளில் படித்து பாருங்கள் டெவ்ஆப்ஸுங்கிற வார்த்தையை. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம டெவ்ஆப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டெவ்ஆப்ஸ் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃப்ரம் டூன்னு நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ரம் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுலேருந்து, ஃப்ரம் கிரியேஷன், இருங்க டு டெப்ளாய்மெண்ட். ஸோ இதுக்கு நடுவில் மெயின்டெனன்ஸ் இருக்கும். சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை ப்ரோ, அதான் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா, லைக் வெப் ஆப் வந்து இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாங்களா, இல்லை வெப் இன்ஃப்ராக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் அ வெப் இன்ஃப்ரா. நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் அ வெப் இன்ஃப்ரா. ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸ் வெப் இன்ஃப்ரா. ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸ் வெப் இன்ஃப்ரா, ஃபேஸ்புக் வெப் இன்ஃப்ரா.
அமேசான் வெப் இன்ஃப்ரா. அமேசான்லாம் வெப் இன்ஃப்ரா. வெப் ஆப்புக்கு என்ன ப்ரோ வரும்? அதுவும் இன்டராக்ட் தானே ப்ரோ பண்றோம். ட்விட்டர் இஸ் a வெப் ஆப். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ட்விட்டர் இஸ் a வெப் ஆப், டிக்டாக் இஸ் a வெப் ஆப். see அதனோட ஸ்கேல் தான் மேட்ரு. அது எவ்வளவு பெரிய ஸ்கேல்ல இருக்குங்கிறது தான் மேட்ரு. வாட்ஸ்அப் எல்லாம் ஆப் தான். வாட்ஸ்அப் ஆர் வெப் ஆப். பட் ஃபேஸ்புக் ஆஸ் அ ஹோல், மெட்டா அப்படின்றது வந்து ஒரு வெப் இன்ஃப்ரா. கூகுள் இஸ் அ வெப் இன்ஃப்ரா. அந்த கூகுளுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி குட்டி விஷயமும் இது கூகுள், சாரி அதெல்லாம் ஆப்ஸ். ஓகே, ஸ்கேல் அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிற விஷயத்த ஒரு சர்வரில் போட்டிங்கன்னா 100 பேர் தான் பயன்படுத்த முடியும். இன்னும் கொஞ்சம் பெரிய சர்வரில் போட்டால் 1000 பேர் பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சர்வரில் போட்டால் ஒரு 10,000 பேர். இன்னும் கொஞ்சம் பெரிய சர்வர்னா ஒரு 1,00,000 பேர்னு வச்சுப்போம். அதுக்கு மேலே சர்வர் வைக்க முடியாதுங்க. ஒரு சர்வருக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் சிபியூன்னு இருக்குது. அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா தட் ஆப் ஹேஸ் டு ரன் ஃப்ரம் மல்டிபிள் சர்வர்ஸ். ஆனால் ஒரே டேட்டா ஸ்டோர்லேருந்து வேலை செய்யணும். லைக் ஃபேஸ்புக், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, 100 சர்வரில் வேலை செஞ்சாலும் எல்லா டேட்டாவும் சின்க்ரனைஸ்டாக இருக்குதாங்க. எஸ், நீங்கள் இங்கே போஸ்ட் போட்டிங்கன்னா அது 100 சர்வர்லேயும் அந்த போஸ்ட் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ எஸ் ஐபிஎல் வாட்ச் பண்ணும்போது ஹாட் ஸ்டார் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகுது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஸ்கேல் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா அதை வந்து நம்ம வெப் இன்ஃப்ராவாக கன்சிடர் பண்ணலாம். அது ஸ்கேல் ஆகாமல் ஸ்டாட்டிக்கான ஒரு லொக்கேஷன்லேருந்து வேலை செய்யுதுன்னா அது வெப் ஆப்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு வெப் ஆப்புக்கும் வெப் இன்ஃப்ராக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கேலிங்கில் தான் இருக்குது. அப்போனா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ங்கிறது இதுவா வெப் ஆப்பா? சரி, வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு ஆப் தான். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப். பட் அது வந்து when it gets integrated into Facebook's ecosystem, it is becoming a part of Facebook's infrastructure. புரியுதா? வாட்ஸ்அப் வெப், சரி வாட்ஸ்அப் வெப் இதெல்லாம் சேர்ந்து தான் இட் இஸ் மேக்கிங் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வெப்ன்றது ஒரு ஆப். வாட்ஸ்அப்போட ஆண்ட்ராய்டு ஆப்ன்றது ஒரு ஆப். வாட்ஸ்அப்போட iOS ஆப் ஒரு ஆப். வாட்ஸ்அப்போட சர்வர் ஒரு ஆப். இது மாதிரி ஒரு 4-5 ஆப் சேர்ந்து இட் இஸ் கிரியேட்டிங் வாட்ஸ்அப் இன் டோட்டல். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்ற மொத்த சர்வீஸை அது கிரியேட் பண்ணுது. ஓகேவா? வாட்ஸ்அப் இஸ் அ சர்வீஸ். அந்த சர்வீஸை வந்து ஃபேஸ்புக் டெலிவர் பண்ணுறதுக்கு பல ஆப்ஸை யூஸ் பண்ணுது. ஓகே, பட் ஈச் ஆஃப் தெம் இஸ் அன் ஆப். அவ்வளோதான், அதெல்லாம் ஒரு ஆப், அவ்வளோதான். வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் ஃபோனில், அது ஒரு ஆப். இட் இஸ் டாக்கிங் வித் அ பிக்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோஸ்டட் பை ஃபேஸ்புக். இப்போ அது பேர் மெட்டா. பட் வாட்ஸ்அப்பை யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கானா ஃபேஸ்புக் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாட்ஸ்அப்ன்றது ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ஸ்கேலபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதா? ஸோ ஆப்புக்கும் ஒரு சர்வருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்னும் நம்ம சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆப் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயம் எல்லாமே வந்து பேக் எண்டில் சர்வரில் வந்து ஒரு மாதிரி எப்படி கேட்குறீங்க, எங்கள் காலேஜ் வெப்சைட்லாம் வந்து வெப்சைட்டு தான். அது டிஸ்கஷன் சைட் இஸ் a வெப் ஆப். ட்விட்டர் ஏன் ப்ரோ வெப் இன்ஃப்ரா தானே ப்ரோ? இல்லை நான் சொல்கிறது ட்விட்டர் ஆப்பை மட்டும் தான் சொல்கிறேன். ட்விட்டர் ஆஸ் அன் ஆப், உங்கள் கையில் நீங்கள் பார்க்குற ஆப் இஸ் அன் ஆப். பட் ட்விட்டருங்கிற கம்பெனி இஸ் மெயின்டைனிங் அண்ட் வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதா? Twitter is maintaining a web infrastructure, but the Twitter app what you are seeing is an app. அந்த ஆப் வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பல ஆப் சேர்ந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது பல ஆப் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். அது இருந்தால் தான் இந்த ஆப் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் லைக் அ டிபெண்டன்சி. அப்போ ப்ரோ இப்படி சொல்லாங்களா ப்ரோ, லைக் ட்விட்டருக்கு பின்னாடி பேக் எண்ட் லேப் ப்ரோ இருக்கும். அப்படி இருந்தா வெப் இன்ஃப்ரான்னு சொல்லலாம். எப்படி ட்விட்டருக்கு பின்னாடி நிறைய பேக் எண்ட் சர்வீசஸ் இருக்கும் இல்லைங்களா? சி ட்விட்டர்ன்ற ஆப் ஒரு வெப் இன்ஃப்ரால தான் வேலையே செய்யுதுன்றேன் நான். கரெக்ட் ப்ரோ. ட்விட்டர் இஸ் an ஆப். அதுக்கு பின்னாடி ஒரு வெப் இன்ஃப்ரா இருக்கு, இல்லாம வேலை செய்யாது. ஆமா. ஓகே, ஸோ அந்த வெப் இன்ஃப்ராவை வந்து நீங்க ஒரு ஆப்பா பார்க்கவே முடியாது. பல ஆப் சேர்ந்ததான் ஒரு இன்ஃப்ரா. நம்ம ஆப் செய்ய கத்துப்போம், ஆனா அந்த ஆப்பை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து செய்யறது தான் இப்போ வெப் இன்ஜினியரிங். நம்ம லேப் மாதிரியா ப்ரோ? லேப் மாதிரி, எஸ், சம்திங் லைக் லேப்ஸ், எஸ்.
ப்ரோ இன்னொரு டவுட் மல்டிபிள் இடத்துல இருந்து ஒரு டேட்டா ஒரு இடத்துக்கு கொண்டு வரது வந்து வெப் பிராண்ட் சொல்ல முடியுமா? மல்டிபிள் ஆப்ஸோ மல்டிபிள் எப்படி அது வந்து டேட்டான்னு மட்டும் சொல்ல முடியாது. சம் ஃபார்ம் ஆஃப் மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன். ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ ஜிமெயில் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ? இப்போ வந்து ஜிமெயில் வந்து குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. கூகுள் டிரைவ்ல வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சுனா மறுபடியும் இப்படி யோசிங்க. ஜிமெயில்ங்கிறத வாட் ஜிமெயில் நீங்க சொல்றீங்க? அந்த ஆண்ட்ராய்டோட ஏபிகேங்கிறது ஒரு அப்ளிகேஷன். தட் இஸ் ஜஸ்ட் an application. அண்ட் ஜிமெயிலுக்கு வெப் அப்ளிகேஷனும் இருக்கு. ஜிமெயிலுக்கு வந்து iOS அப்ளிகேஷனும் இருக்கு. பட் இந்த எல்லா அப்ளிகேஷனும் இட் இஸ் டாக்கிங் டு ஒன் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது ஃப்ரண்ட் ஃபேசிங். யூசர் கூட எது கம்யூனிகேட் பண்ணுதோ அது அப்ளிகேஷன். இதை எல்லாத்தையும் சேர்ந்து எது வேலை செய்ய வைக்குதோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாட் ஒன் காமன் டேட்டா பேஸ். அதுதான் தப்பு. இட் இஸ் நாட் ஒன் காமன் டேட்டா பேஸ். அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால தான் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இட் இஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் அது இருக்கிறதால தான் அது வேலை செய்யுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம எப்படி ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னா த்ரூ டெவாப்ஸ். டெவாப்ஸ் அப்படின்றது பேசிக்கலி நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, இல்லை மறுபடியும் நான் வரேன் மைக்ரோசாஃப்ட் கதைக்கு. டெவாப்ஸ் அப்படின்றத as I ஆல்ரெடி செட், நம்ம ஒரு ப்ராடக்டை செஞ்சு அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபைனலாக போய் டெவலப் ஆகுது, டிப்ளாய் ஆகுது அப்படின்றது வரைக்கும் இருக்கிறது தான் டெவாப்ஸ். ஓகே, ஸோ அழகாக ஒரு இமேஜே ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஸோ எங்கிருந்துனா ஒரு ப்ராடக்டை பில்டு பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ டெவலப்மெண்ட், பில்ட், கோட், பிளான், அதுக்கப்புறம் வந்து அதை மானிட்டர் பண்ணி ஆப்ரேட், டெப்ளாய், ரிலீஸ், அப்புறம் அதை டெஸ்ட், பில்டு, கோடு, பிளான். இது வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் திஸ் இஸ் ஹவு திஸ் மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷன்ஸையும் சேர்ந்து நம்ம எப்படி நம்ம செய்கிறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஃப்ரம் கிரியேஷன் டு டெப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். நான் என்னோட இதுக்கு நடுவில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் வந்து பார்க்கல. கிரியேஷன்லேருந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன வேணும். ஓகே, ஸோ இந்த சுழற்சியை எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து திஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஃப்டிபியை தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சர்வருக்கு போட்டிருக்கீங்களா? எஸ். எஃப்டிபியை தவிர வேறு ஏதாவது ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ. ஐ எம் நாட் ஆஸ்கிங் LHTP பாய்ஸ். LHTP பாய்ஸுக்கு நான் FTP சொல்லி தந்ததே கிடையாது. ஆரம்பமே நம்ம SCP தான். ஸோ அதை விட்டுருங்க. SCP இஸ் ஃபைன். FTPயை தவிர வேறு யாரும் எதையும் பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆல் திங்க் FTP இஸ் த திங். TFTP, SFTP எல்லாமே FTP தான். எஸ், FTP இஸ் த திங். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஒன்று செஞ்சுட்டு சர்வரில் ஃபைல் அப்லோட் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபைல் காப்பிங் தான் நம்ம செஞ்சுருப்போம். கரெக்டாக? நம்ம வந்து அதை ஆட்டோமேட் பண்ணி பழகி இருக்க மாட்டோம். அதாவது ஆட்டோமேஷன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபைலை மேனுவலாக நீங்கள் எடுத்து காப்பி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள். ஓகே, நான் எல்லாம் கோடெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஜஸ்ட் ஓகே கமிட் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு பட்டனை தட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது பீட்டா சர்வருக்கு போயிடணும், ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போயிடணும். அதில் என்ன வேர்ஷன் நான் செலக்ட் பண்ணுறோம் அந்த வேர்ஷன் அங்கே வந்துடணும். எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஒரு லைன் கோட் மாறினாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் நடக்கணும். ஈஸியாக இருக்குமா வேலை? எஸ் ஆர் நோ? ஆனால் அப்படி இருந்தால் ரியல் டைமில் ப்ராப்ளம் வராது. வராத மாதிரி நம்ம பண்ண வைக்கணும். அதுதான் அங்கே விஷயம். தட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் திஸ் டெவாப்ஸ். புரியுதா? அதாவது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லேபும் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வெர்ஷன். ஓகே, லேப் 0.1 சம்திங் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து என்னோடய லோக்கல் கம்ப்யூட்டரில் லேப் ரன் ஆகிட்டுருக்கான்னு பார்க்குறேன். I guess it is not running. ஓகே, டாக்கர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னோட லோக்கல் வெர்ஷன் இதை காட்டுறேன். இது ரெண்டும் நீங்கள் பார்த்தாவே தெரியும். தே போத் ஆர் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். என்னோட லோக்கலில் இருக்கிறது பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது. ஏன்னா நாங்கள் இன்னும் அந்த வெர்ஷனை லான்ச் பண்ணல. பட் இப்போ நான் என் லோக்கல் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த கோடை சர்வருக்கு மூவ் பண்ணணும்னா ஃபைல் காப்பி பண்ணிட்டு இருந்தா போடுமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபைலை காப்பி பண்ணிட்டு இருந்தா போடுமா? கேன் வி டூ சம்திங்? ஃபைல் காப்பி பண்ணிட்டு இருந்தால் ஏதாவது ப்ரொடக்டிவாக நம்ம செய்ய முடியுமா? வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா லேப் மட்டும் சோர்ஸ் கோட் மட்டும் லேபுக்கு 6 GB இருக்கும் சோர்ஸ் கோடு. லார்ஜ் ஸ்கேலில் கஷ்டம்.
கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணவே முடியாதுல்ல, மெயின்டைன் வாய்ப்பே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏதோ ஒரு விதமாக நீட்டாக ஆட்டோமேட் பண்ணணும். நம்ம வந்து வி நீட் டு ஹாவ் சம் ஃபார்ம் ஆஃப் எப்படி சொல்கிறது, சம் ஃபார்ம் ஆஃப் வி கேன் டெல் லைக் ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லாமா, சம் ஃபார்ம் ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்லாத. CI/CD இஸ் த மாடர்ன் டேர்ம், லெட்ஸ் கன்சிடர் ஆட்டோமேஷன். ஸோ நான் கோடை இங்கே அடித்தா எனக்கு வந்து எல்லாமே அங்கே வேலை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இப்போ லெட்ஸ் சி. ஓகே, இது வந்து நம்ம லேபோட கோடு. டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தா இது ஆன் ஆகிடும். என்ன ஓ, அப்படியே கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆனதால் அந்த பிரச்சனை அதெல்லாம். ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா என் கம்ப்யூட்டர் நேற்று வந்து நான் ஐ அப்டேட்டட் ஃப்ரம் பிக்சர் டு வாட் இஸ் இட் மான்டேரேவா, என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, மான்டாரி இல்லைடா டே, அதையும் தப்பாக அடிக்கிறான் பாரு சுபின் ஸ்பெல்லிங்க. ஆல்ரெடி நியூஸா. ஓ, இத்தனை ரன் ஆகிட்டு இருக்குதா? ஓகே, ஆக்டிவ் எண்ட் பாயிண்ட். சரி, ஓகே, இதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ த திங் இஸ், நான் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அதே வெர்ஷனை நான் இங்கே மூவ் பண்ணணும்னா அதை நான் எஃபர்ட்லெஸ்ஸாக செய்வேன். ஸோ அதுக்கு வந்து வில் எம்ப்ளாய் சம் டெக்னிக்ஸ். ஓகே, வில் எம்ப்ளாய் சம் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸுக்கு பேர் என்னன்னா அதை தான் வந்து நான் இங்கே ஆஸ் ஐ செட் DevOps. இதை வந்து நம்ம இன்னும் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இப்போ இதை பற்றி இதை ஒரு ப்ராசஸாக நீங்கள் படிக்கணும்னா இந்த 2 வார்த்தையை போய் படித்து பாருங்கள், CI and CD. ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட் ஆர் டெலிவரி, என்ன பேர் வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் திங்ஸ் யூ டூ. ஸோ நம்மளோட வெப் இன்ஜினியரிங்கில் இதை பற்றியெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி த கிளாஸ் நடக்கவே வந்து ஐ கேன் சி உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஐ ஹோப் யூ நோ த ட்ரில். நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி போகுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வி டாக் வித் டெலகிராம். ஸோ நான் இன்றைக்கி சொல்லி தந்த மாதிரி தான் கிளாஸ் எல்லா நாளும் நமக்கு போயிட்டுருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கப்போ நீங்கள் அதை கேட்கலாம். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேளுங்க. அண்ட் இப்போது நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வெப் பேஜ், வெப்சைட், வெப் ஆப் அண்ட் வெப் இன்ஃப்ரா, இதில் ரன் ஆகிற எல்லா விஷயத்தையும் இந்த வெப் இன்ஜினியரிங் எப்படி எதெல்லாம் டச் பண்ண போகுதுன்னா, இதில் ரன் ஆகிற மேஜராக நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம செய்யறது அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இப்படி யோசிங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துடனே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா? கேன் யூ? நெட்ஃப்ளிக்ஸை கண்ணில் பார்த்த உடனே உங்களால் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு இமேஜின் பண்ண முடியுமா? நோ. நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒன்று அதை பார்த்த உடனே உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா? நோ, ஆப்வியஸாக முடியாது. ஏன்னா வி டோன்ட் நோ அவன் என்ன செஞ்சுருப்பான்னு. ஸோ இந்த வெப் இன்ஜினியரிங் கோர்ஸ் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்தாவே, ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்த்தாவே அந்த விஷயத்தை எப்படி செஞ்சுருப்பாங்கன்ற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுத்து, அது மாதிரி இன்னொரு விஷயத்தை செய்யறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு மொத்த நாலேஜையும் இந்த வெப் இன்ஜினியரிங் உங்களுக்கு டெலிவர் பண்ண போகுது. ஸோ வாட் எவர் தட் மேபி, அது வந்து ஒரு வீடியோ டெலிவரி சைட்டாக இருக்கலாம், கண்டென்ட் டெலிவரி சைட்டாக இருக்கலாம், ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் சைட்டாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ஸை வச்சு, ஓகே, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னா என்ன? கூகுளும் ஃபேஸ்புக்கும் அமேசானும் என்ன யூஸ் பண்ணுறோன்னா அதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஆமாம் தானே? எஸ் ஆர் நோ? வாட் கூகுள் யூசஸ் இஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். கரெக்டா? அவன் இண்டஸ்ட்ரியில் நான் ஸ்டாண்டர்டான விஷயத்தை அவன் யூஸ் பண்ண மாட்டான். எஸ். ஸோ இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற இன்க்ளூடிங் லைவ் ஸ்ட்ரீமிங், எஸ், கண்டென்ட் டெலிவரி.
இப்போ ஃபேஸ்புக்கெலாம் வந்து எப்படி இமேஜஸை வந்து அவ்வளோ யூசர்ஸுக்கு அவ்வளோ குவிக்காக டெலிவர் பண்ணுறாங்க, இட் இஸ் கால் CDN, கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி ஆனால் எல்லா விஷயத்தையும் we are going to see. ஸோ வெப் இன்ஜினியரிங், டெவ்ஆப்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் படித்து பாருங்கள். மூணாவது ஒரு விஷயம், ஓகே, இது வந்து நம்ம யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம், கோட் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து டெவ்ஆப்ஸ் அப்படின்றது வந்து இது மோஸ்ட்லி அபவுட் டெப்ளாய்மெண்ட். இதெல்லாம் வெப் இன்ஃப்ரான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாட் எவர் அப்ளிகேஷன்ஸ் தட் ஃபார்ம் டுகெதர் த நெட்வொர்க் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதை வெப் இன்ஃப்ரா பட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கோட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கோட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற செக்யூர் கோடிங் அப்படின்றது ஒன்றுங்க. செக்யூர் கோடிங் இஸ் அ ப்ராக்டிஸ். பட் உங்களோட கோடையே ஆர்கிடெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ கோட் ஆர்கிடெக்சரிங்க்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்களே போயிட்டு ஒரு C ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும், நீங்களே போயிட்டு ஒரு ஜாவா கோடை எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கும், அதை வந்து ஒரு ஐடியில் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். இப்போ ஒரு பைத்தன் ப்ராஜெக்டை வந்து பைத்தனில் டேரெக்டாக பைத்தன் ஃபைலை போட்டு நீங்கள் டெர்மினல் அடிக்கிறதுக்கும், அதை வந்து பைச்சாமில் ஓப்பன் பண்ணி பண்ணால் அது வந்து இட் வில் கிரியேட் அன் என்வாயன்மெண்ட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் இட். கரெக்டாக? எஸ். ஸோ when you use an integrated development environment, you can என்ன சொல்கிறது, you can இப்போ ஆண்ட்ராய்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கான கோடை மட்டும் தான் நீங்கள் எழுதுறீங்க. ஆனால் அந்த ஆண்ட்ராய்டோட ப்ராஜெக்ட் ஃபைல்ருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதர் கோடு இருக்கும். அதை வந்து உங்களோட ஐடியே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். கரெக்டாக? எஸ். ஸோ உங்களுக்கு வந்து அதை மொத்தமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக? ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்களா, இல்லை எந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸை பற்றியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம கோடு எழுதுகிற அந்த ஒரு சில ஃபைல்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். கரெக்டாக? எஸ் ஆர் நோ? ஏய் ஆமாவா இல்லையா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படி? எஸ். சரி. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை ஓகே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும்னா எப்படி ஒரு கோடை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ கோட் ஆர்கிடெக்சரிங் அப்படின்றது ஹவு சோர்ஸ் கோட் இஸ் மெயின்டைன்ட், அப்புறம் கோட் ரீயூசபிலிட்டி, ஓவரால் மெயின்டெனன்ஸ், ஸோ இது ஏதாவது கோட் ஆர்கிடெக்சரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார், ஓகேவா? இதுக்கெல்லாம் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு எழுதுகிறேன். ஓவரால் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் அப்கிரேடேஷன்ஸ், டாக்குமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ் எழுதியாச்சு. ஹவு சோர்ஸ் கோட் இஸ் மெயின்டைன், இதுக்கப்புறம் வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் வந்து பேசிக்காக உங்கள் ஐடி வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க. ஓகேவா? உங்களோட ஐடி வந்து என்னென்னலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னா, அந்த கோடை வந்து எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணுறது, எங்கே கோடை ப்ளேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல கோடு எழுதுனா எப்படி ஒர்க் ஆகும், பேக்கெட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் there is no issues. நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். திங்கக்கிழமை கிளாஸ் ஆரம்பித்து நம்ம ஒரு நாள் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். ஓகே. ஸோ கோட் ஆர்கிடெக்சரிங் அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் காலேஜஸ்லேயும் ஸ்கூல்லையும் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா கோட் ஆர்கிடெக்சரிங். எப்படி வந்து, அதாவது நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஒரு ஃபைலை தாண்டி எவனுமே கோட் அடிச்சிருக்க மாட்டேங்க. நான் அடித்து சொல்கிறேன், காலேஜஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸோ இதுவோ ஒரு சிங்கிள் ஃபைலை தாண்டி போயிருக்காது. கரெக்டாக? எஸ். அப்போ நமக்கு வந்து ஒரு 10 ஃபைலை வச்சு கோட் எழுதுனா அந்த 10 ஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு 0 நாலேஜ் இருந்திருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? நம்ம யாருக்குமே ஒரு 10 ஃபைலை வச்சு கோட் அடிக்க தெரியாது. கண்டிப்பாக ஒரு ஐடி போட்டிருப்போம். அந்த ப்ராஜெக்டில் வந்து நமக்கு எப்படி அதுக்கு நேம் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுங்கிற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காது. ஸோ கோட் ஆர்கிடெக்சரிங் அப்படின்றது 1000 ஃபைலை நம்ம வச்சு எழுதினாலும்
how to create an amazing architecture, ஃபோல்டராக அதை பிரித்து வச்சு பேக்கேஜாக எப்படி மாற்றி, how can we maintain all those code in a meaningful way, in a way with which we can reuse those code. அண்ட் ஓவரால் மெயின்டெனன்ஸுங்கிறது என்னது, இன்றைக்கி நான் எழுதுகிறேன், நாளைக்கு இன்னொருத்தன் வந்தாலும் அந்த கோட் மெயின்டைனபிளாக இருக்கணும். கரெக்டாக நான் என் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டு நாளைக்கு somebody else is coming, அந்த கோட் மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்தால் கஷ்டம் இல்லை. ஸோ ஓவரால் மெயின்டெனன்ஸ், ஃப்யூச்சரில் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் டாக்குமெண்டேஷன், அப்புறம் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோட் ஆர்கிடெக்சரிங். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வெப் இன்ஃப்ரா அப்படின்னு பார்த்தப்போ தட் ஹேண்டில்ஸ் அபவுட் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் திங்ஸ். பட் இங்கே பார்த்தா இந்த அப்ளிகேஷன், இந்த இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன், இந்த இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனை நம்ம எப்படி, how we maintain that source code. ஓகேவா? ஸோ இந்த சோர்ஸ் கோட் மெயின்டெனன்ஸிலிருந்து இதனோட டெப்ளாய்மெண்ட், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது கோட் ஆர்கிடெக்சரிங். ஐ ஹோப் இதில் யாருக்கா டவுட் இருக்கா? கோட் ஆர்கிடெக்சரில் வந்து யாருக்கா டவுட் இருக்கா? எஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வேஸ் ஆஃப் மெயின்டைனிங் சோர்ஸ் கோட். ஸோ அதுக்கு நேம் வைக்கிறதுலேருந்து என்னென்ன டைப் ஆஃப் நேமிங் கேசஸ் இருக்குது, எது ஸ்டாண்டர்டைஸ்டு வே, இதையெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து சர்வர் ஆர்கிடெக்சர், சர்வர் அண்ட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ நம்மளில் பாதி பேர்த்துக்கு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கோடாடியில் போய் ஒரு அக்கௌண்ட் வாங்கி ஒரு சி பேனல் வாங்கி அந்த சி பேனலில் போய் எஃப்டிபி மேனேஜரை போட்டு எஃப்டிபிக்குள்ளே வந்து கோடை மூவ் பண்ணால் ஒரு வெப்சைட் வந்துடும் அப்படின்றது நம்மளில் ஒரு 40% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு LASTP படித்தவங்களுக்கெல்லாம் வந்து யூ ஷுட் நோ விபிஎஸ்னா என்ன, எப்படி எஸ்எஸ்ஹெச் வச்சு வி கேன் ஆக்சஸ் அப்படின்றது LASTP படித்தவங்க அத்தனை பேர்த்துக்கு தெரியும். FTP செக்யூர் கிடையாது. ஸோ FTP இல்லாமல் LASTP படித்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் யூ நோ ஹவு டு டீல் திங்ஸ் வித் SCP. ஸோ LASTP படித்தவங்களுக்கு கிட்ட பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் சர்வர் அண்ட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இது வந்து வாட் இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா, நம்மளோட கோடு எழுதினதுக்கப்புறம் இந்த கோடு ஹவு இட் கெட்ஸ் டெப்ளாய்மெண்ட் பேசிக்கலி. ஓகேவா? ஸோ அது எங்கே டெப்ளாய் ஆகுது, இதனோட பெர்ஃபார்மன்ஸ் டு காஸ்ட், இது ரெண்டும், இதுக்கு வந்து ஒரு ரேஷியோ சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸ் டு காஸ்ட் ரேஷியோவை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ சர்வர் அண்ட் நெட்வொர்க் டெப்ளாய்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் டு காஸ்ட் ரேஷியோ. ஓகே. அடுத்து சர்வர் அண்ட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எதுக்கு அக்கௌண்ட் ஆகுது அப்படின்னா, வேர் யுவர் யூசர் பேஸ் இஸ் லொக்கேட்டட் அண்ட் எப்படி சொல்கிறது, லோக்கலைசேஷன் அண்ட் நம்ம வந்து அதை எப்படி சொல்லலாம், ஜியோ லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். த ரைட் வேர்ட் இஸ் ஜியோ லோக்கலைசேஷன். ஓகே. ஸோ ஜியோ லோக்கலைசேஷன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்தியாவுக்குள்ளே இருந்து கூகுள் சர்வரை பிங் பண்ணிங்கன்னா இந்தியன் ஐபியை தான் காட்டும். இதுவே யூஎஸ்லேருந்து கூகுளை பிங் பண்ணிங்கன்னா யூஎஸ் ஐபியை காட்டும். கரெக்டாக? சிங்கப்பூர்லேருந்து கூகுளை பிங் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் ஐபியை காட்டும். அதாவது கூகுள் சர்வர் இஸ் லொக்கேட்டட் இன் சிங்கப்பூர், இந்தியாவில் இருக்குது, யூஎஸில் இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளேருந்து பிங் பண்ணும்போது எப்படி, ஹவு இட் நோஸ் தட் ஐ ஹாவ் டு ரீச் ஒன்லி டு தட் இந்தியன் சர்வர்? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் டு ரெடியூஸ் லேட்டன்சி, இதெல்லாம் வந்து த ப்ராப்ளம்ஸ் தட் இட் சால்வ்ஸ். பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் பாத், நியரஸ்ட் சர்வர், சம்திங் இஸ் தேர். ஓகே. இது எல்லாத்துக்கும் சம்திங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். கரெக்டாக? எஸ். அது க்ளோசஸ்ட் நெட்வொர்க்காக இருக்கலாம், சப்நெட்டிங்காக இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். அதை நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற நான் டெக்னாலஜிக்குள்ளே நான் இப்போ போகலை. பட் ஜியோ லோக்கலைசேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இந்தியன் சர்வர்லேருந்து கண்டென்ட்டை டெலிவர் பண்ணு அப்படின்றத எப்படி நம்மளோட கோடுக்கு சொல்ல போகிறோம். தட் இஸ் ஜியோ லோக்கலைசேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கண்டென்ட் டெலிவரியும் வரும். ஜியோ லோக்கலைசேஷன் அண்ட் கண்டென்ட் டெலிவரி. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் சர்வர்லேருந்து நான் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணால் தான் இப்போ ஃபேஸ்புக்கில் இமேஜ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு நான் யூஎஸ்ல இருந்தோ யூகேலோட இருந்து சர்வரில் போனேன்னா ஆப்வியஸாக லேட்டன்சி அதிகம். ஸோ வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பனே ஆகாது. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் வந்து இஃப் ஐ நீட் டு மேனேஜ் இட் ஆல் டுகெதர் அப்படின்னா
அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹவ் ஜியோ லோக்கலைசேஷன் அண்ட் கண்டென்ட் டெலிவரி ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம மாஸ்டர் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், சர்வர் அண்ட் நெட்வொர்க் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ சர்வர் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்யூட்டர்னா, நெட்வொர்க் அப்படின்றது அந்த சர்வர் உட்காந்துட்டு இருக்கிற நெட்வொர்க்கை பற்றி சொல்லும். ஓகே, ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்வரை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த சர்வரையும் அந்த சர்வரோட டேட்டா பேஸையும் நம்ம ஒரே இடத்துல வந்து வைக்க முடியாது, இன்கேஸ் இஃப் வி வாண்ட் டு ஸ்கேல் இட். ஸோ இப்படி யோசிச்சு பாருங்கள், ஃபேஸ்புக் சர்வர் வந்து கண்டிப்பாக ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் மில்லியன்ஸ் ஆஃப் சர்வர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேனா? எஸ், நாட் மில்லியன்ஸ், அட்லீஸ்ட் thousands ஆஃப் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஒரு சர்வரும் they have to work together அப்படின்னா they should share some common database nodes. கரெக்டாக எல்லாமே ஒரு காமன் டேட்டாபேஸை தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டால் ஆகிருக்கிற அதே இடத்துல அந்த டேட்டாபேஸ் இருந்தால் இஸ் இட் பாசிபிள்? நான் என்ன சொல்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ஃபேஸ்புக் சர்வர்ஸ் இப்படி இருக்குது, 1 2 3 4 சர்வர் இருக்குது. மொத்த உலகத்துக்கும் இந்த 4 சர்வரில் இருந்தால் டேட்டா வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ இந்த 4 சர்வருக்கான டேட்டா பேஸ் இந்த சர்வருக்கு உள்ளேயே இருக்கிறது பெஸ்ட்டா, அல்லது வெளியே வச்சு இது 4க்கும் வந்து ஒரு காமனான கனெக்ஷனை மேக் பண்ணுறது பெஸ்ட்டா? காமனான கனெக்ஷன். ஓகே, அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் சர்வர், இதையெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி இப்போ டிபி மட்டும் இல்லை, வேற நிறைய சர்வர் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஓகேவா, டிபிக்கு தாண்டி அதர் சர்வர்ஸ் வில் பி தேர். கரெக்டாக மெயில் சர்வர் இருக்கும், மேபி மீடியா இன்ஜின்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் சர்வர் இருக்கும், ஏஐ சர்வர்ஸ் இருக்கும். எஸ், இந்த மாதிரி சர்வரை எல்லாம் நம்மளோட மெயின் சர்வர் கூட எப்படி நம்ம லிங்க் பண்ண போகிறோம்? இதுதான் நம்மளோட மெயின் ரிலே ஆஃப் சர்வர்ஸ். இது கூட நம்மளோட அதர் சர்வர்ஸ் எல்லாத்தையும் ஹவு வி கேன் லிங்க் தெம். இதுதாங்க நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஓகேவா, ஸோ சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இந்த ஃப்ரண்ட் சைடு, நெட்வொர்க் ஆர்கிடெக்சருங்கிறது இந்த பேக் சைடு. புரியுதா? இது எல்லாமே சர்வர் தான், இது மொத்தமும் சர்வர். யூசர்கிட்டருந்து போய் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த சர்வர்னு சொல்லுவோம். சர்வர் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது எல்லாமே சர்வர்ஸ், அண்ட் சர்வர் பேக் எண்ட் எல்லாமே நெட்வொர்க் ஆர்கிடெக்சருக்குள்ளே வரும். ஓகேவா, ஸோ ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆப் தான். இப்போ டேட்டா பேஸுங்கிறது ஒரு ஆப்பு, இது ஒரு ஆப்பு. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இது எல்லாமே சேர்ந்து தான் இட் மேக்ஸ் வெப் இன்ஃப்ரா. புரியுதா? யூ ஆர் கெட்டிங் an idea of what we deal with here. ப்ரோ சர்வர்ன்றது நெட்வொர்க் உள்ள தானே ப்ரோ இருக்கு. ஸோ ஏன் சர்வர் ஆர்கிடெக்சர் செப்பரேட் நெட்வொர்க், அது புரியலங்க ப்ரோ. சர்வருங்கிறது நெட்வொர்க்குள்ளே இருந்தாலும் இந்த சர்வர் இந்த டேட்டா பேஸ் கூட தான் பேசணுங்கிறத நீங்கள் தானே கனெக்ஷன் கொடுக்குறீங்க. கரெக்ட், ஆமாம் தானே? இப்போது 4 சர்வரும் சேர்ந்து ஒரே டேட்டா பேஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம், 4 சர்வர் 4 வேறு டேட்டா பேஸ்க்கும் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் தானே? அப்போ அது உங்கள் கையில் தானே இருக்குது. எப்படி செஞ்சால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதா நெட்வொர்க் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரிங். கரெக்ட் ப்ரோ, அது நெட்வொர்க் ஆர்கிடெக்சருக்குள்ளேயே வந்துடும் இல்லைங்களா? எனக்கு சர்வர் ஆர்கிடெக்சர்னா அதுதான் புரியல. நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னா நான் என்ன நினைச்சேன்னா நீங்க சொல்றது அதே தான், எல்லாமே சேர்ந்து தான் நெட்வொர்க். இல்ல சர்வர்ன்றது அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கிற தட் ஒன் திங். facebook.com ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒன் தான் ப்ரோ சர்வர். ஓகே, அந்த ஒரு சர்வர் வேலை செய்யறதுக்கு பல டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து உதவணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் வேலை செய்யறதுக்கு ஒரு மீடியா ப்ராசஸிங் இன்ஜின் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு சர்வர் வேணும், இமெயில் சர்வர் வேணும், எஸ்எம்எஸ் சர்வர் வேணும். இந்த மாதிரி பல சர்வர்ஸ் தேவையில்ல. இந்த பல சர்வர்ஸ் ஃபேஸ்புக்கோட மெயின் சர்வர் கூட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாதுல்ல. ஓகே, அதுதான் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரிங். சர்வருக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கை எப்படி நம்ம ஆர்கிடெக்சர் பண்றோம். புரியுதா? யூ ஆர் கெட்டிங் எ சென்ஸ்? எஸ். ஸோ சர்வர் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்கும், ஆனால் அந்த நெட்வொர்க்கெல்லாம் டிசைன்டு நெட்வொர்க் இல்லை. அதுதான் வெப். அது இட் இஸ் ஆல் வெப். அந்த வெப்புக்குள்ளே அது இருக்குது. அந்த வெப்குள்ளே இருக்கிற இந்த குட்டி குட்டி நோட்ஸையும் இந்த குட்டி குட்டி அப்ளிகேஷன்ஸையும் ஹவு வி கேன் மேக் தெம் ஒர்க் டுகெதர் இன் அ மீனிங்ஃபுல் அண்ட் பெஸ்ட் பாசிபிள் வே. புரியுதா? அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது வேறங்களா ப்ரோ? அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர்ங்கிறது ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இப்போ டிஸ்கஸுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த கிட் எடுத்துப்போம்.
இந்த கிட்டோட அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இந்த வெறும் கிட்லேபை மட்டும் பொறுத்தது. கிட்லேப் அண்ட் கிட்லேபுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அது அந்த கிட்லேப் டேட்டா பேஸுக்குள்ளே இருந்து, அதாவது நான் இப்போ சொன்னேன்ல இது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேங்க என் பென்சில். ஓகே, ஸோ ஐ செட் இது நாளும் இட் இஸ் அன் அப்ளிகேஷன். இட் ஆல் டாக்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கால் டேட்டா பேஸ் அண்ட் தே ஆல் டாக் டு சம் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. கரெக்டா? எஸ். இப்போது இந்த ஒரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை மட்டும் டிசைன் பண்ணுறது அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். இதை ஒரு நெட்வொர்க்கில் இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறது சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக் எண்டும் இந்த சர்வருக்கு தேவையான பேக் எண்டையும் ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கல்ல, அது நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் இன்வால்வ் ஹியர். ஓகே ஓகே ப்ரோ. நெட்வொர்க் கொஞ்சம் இதாயிடுச்சு, திருப்பி சொல்ல முடியுமா? ஓகேங்க, இப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக்கு நிறைய சர்வர் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, ஸோ இது வந்து ஃபேஸ்புக் சர்வர் 1, இது வந்து சர்வர் 2, இது சர்வர் 3, இது சர்வர் 4ன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த எல்லா சர்வர்லேயும் ஒரே சோர்ஸ் கோடு தான் இருக்கும், பட் ஆல் தீஸ் சர்வர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ். பட் இதில் ஒரே சோர்ஸ் கோடு இருந்தாலும் இதனோட டேட்டா பேஸ் வந்து லோக்கலைஸ்டாக இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஓகேவா? இதனோட டேட்டா பேஸ் லோக்கலைஸ்டாக இந்த ஒரு சர்வருக்குள்ளே இருக்காது. பட் இந்த எல்லா சர்வரும் ஷேர்டாக ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். கரெக்டா? எஸ். அப்போ இந்த ஷேர்டு டேட்டா பேஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த எல்லா சர்வரும் பல அதர் சர்வர்ஸை வந்து ஷேர்டாக வச்சுருக்கோம். ஸோ இது டேட்டா பேஸ் ஒன்று, அடுத்து நமக்கு இமெயில் சர்வர் இருக்கும், இது மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ் எல்லாமே இந்த 4 சர்வர் கூடவும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகி இருக்கணும். கரெக்டா? இந்த 4 சர்வர் கூட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும்ல. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது நெட்வொர்க் ஆர்கிடெக்சரிங். பட் இதில் பியூட்டிஃபுல் திங் என்னன்னா, இந்த சர்வர் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், நெட்வொர்க் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் we are going to do through software. So there is a beautiful concept called SDN. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் நெட்வொர்க். எஸ், டிஃபைன்டு நெட்வொர்க்கிங். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வந்து SD-WAN மாதிரி தானே ப்ரோ? அப்படியே என்னமா? கம்ப்ளீட் SD-WAN மாதிரி தானே? அப்படியே. எஸ் சம்திங் லைக் தட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டாக்கர்ஸ்குள்ளே வந்து வில் பி இம்ப்ளிமெண்டிங். ஸோ ஒரு பெரிய சர்வருக்குள்ளே டாக்கருக்குள்ளே வில் பி இம்ப்ளிமெண்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எப்படி வந்து ஹவு கேன் வி டூ இன்ஃப்ராஸ், ஹவு கேன் வி பிளான் ஆல் தீஸ் திங்ஸ், இது மல்டிபிள் டாக்கர்ஸுக்குள்ளே எப்படி ஸ்கேல் பண்ணுறது. ஸோ டிஃப்ரெண்ட், அதாவது வேறு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கிற வேறு சர்வர் கூட இது எப்படி நம்ம ஹவு கேன் வி மேக் இட் டாக். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெப் என்ஜினியரிங். ஸோ வெப் என்ஜினியரிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிரியேட்டிங் அ வெப்சைட் ஆர் கிரியேட்டிங் அ வெப் ஆப். வாட் இஸ் டாக்கரா, அதை பற்றிலாம் நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறையா விஷயத்தை பற்றி பேசுவேன். எஸ்டிஎனில் இப்போ வி வில் ஒர்க்கா, கண்டிப்பாக எஸ்டிஎனில் வேலை செய்வீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், வெப் இன்ஜினியரிங் சம்திங் ட்ரான்ஸ்ஃபார்மிங்னு சொல்லலாம். பிக்குக்கெல்லாம் மேலே இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மிங்கான கோர்ஸ். வெப் இன்ஜினியரிங் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ. ஸோ லெட் சி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நான் வந்து இன்றைக்கி இதை பற்றி தான், அதாவது வெப் இன்ஜினியரிங்னா என்ன, நம்ம அதில் எதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ கிளாஸ் எப்படி எடுக்க போகிறோம், கிளாஸ்க்குள்ளே வந்து வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ வில் சி, இது எல்லாமே மண்டே கிளாஸில் நம்ம ஒன்றா உள்ளே போக போக பார்ப்போம். அண்ட் கிளாஸ் டைமிங்ஸ் வந்து 6:30 மணிக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். 6 to 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 9 to 9:30 வரலும் எல்லா நாள் கிளாஸ் போகும். ஸோ இதை தவிர வேறு எந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் இன்றைக்கி இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேறு ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக ஈஸி கிடையாது. ஓகே, திஸ் கோர்ஸ் இஸ் நாட் ஈஸி. தயவு செஞ்சு நீங்கள் எஃபர்ட் போடுங்க. அண்ட் எல்லாம் ஜாலியாக இருக்கும். அது வந்து நான் அஷ்யூராக சொல்கிறேன். ஓகேவா? ஜாலியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆண்டர்ப்ரனர்ஷியல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூசிவாக இருக்கும். அதெல்லாம் நீ கவலையப்பட வேணாம். ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ செய்கிறத வச்சு யூ நீட் டு டூ பிஸ்னஸ்னால் நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தந்தா ஆகணும். கரெக்டாக ஆதி வெங்கட்? சொல்லுமா ப்ரோ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க. வந்து பண்ணும்போது வந்துட்டு நடுவில் ஒரு நாள் கேப் இருக்குங்களா? எஸ். ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிளாஸ், ஒரு நாளுக்கு நடுவில் கிளாஸுக்கு நடுவில் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டேஷன் படிக்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் கேப் இருந்துச்சுன்னா படிக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் எனஃப் டைம் நான் கொடுப்பேன். அதாவது நமக்கு கோர்ஸை 30 நாளில் முடிக்கணும்னு எந்த அவசரமும் கிடையாதுங்க. ஓகே, ஸோ 10 நாள் ஆனாலும் நம்ம வந்து பொறுமையாக தான் போவோம். தட் இஸ் ஹவ் வில் கோ.
ஸோ டைமிங் இஸ் நாட் அ மேட்டர், பட் வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் இன் டைம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ எவ்ரி ஒன் யூ ஷுட் யூஸ் ரியல் நேம் இன் டெலகிராம். ஆமாம், டெலகிராமில் எல்லாம் தயவு செஞ்சு வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. நீங்க தானே ஃபுல்லா எடுப்பீங்க? நான் தான்ப்பா ஃபுல்லாக எடுப்பேன். வேறு நடுவில் ஒரு சிலர் இருந்தாலும் ஐ ஆம் த மெயின் இன்ஸ்ட்ரக்டர். டோட்டல் டேஸ் 28 நாள் டு 30 நாள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது 40 நாள் கூட ஆகலாம், ஐ டோன்ட் நோ. சொல்லுங்கள். சிபி ப்ரோ வில் டீச் யூ ஹவு டு ஹேண்டில் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். என்னம்மா புரியல? லேப்ல மீதி இதெல்லாம் என்னதுமா? அடிஷனலா இதெல்லாம் ஆட் பண்ணி வரும் பொறுமையாக இருங்க. யூ வில் என்ஜாய். அது எல்லாத்துக்கும் காமனாக தான் லான்ச் ஆகும். நம்ம பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம LHTP பாய்ஸ் தான் செய்கிறாங்க. MySQL செஞ்சுட்டானுங்க பாய்ஸ், அது இன்னும் புஷ் தான் பண்ணல. இன்னும் ஒரு சர்வீஸ் சேர்த்து அப்படியே புஷ் பண்ணி விட்றோம். வரும், கவலைப்படாதீங்க. பாருங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் பாருங்கள். ஜீவா இன்னும் 1 வீக்கில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஸோ 1 வீக்கில் எல்லாம் ஜீவாட்ட கேள்வி கேட்குறீங்க, ஏன் முடியலன்னா ஏன் முடியலன்னு. ஸோ தட் 1% ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேப்ஸ். லேபில் நடக்கிறதுக்கான கேள்விகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா இஸ் த 1 பாயிண்ட் கான்டாக்ட். எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா. கேளுமா. வந்து பாத்தீங்கன்னா தனியாவே கோர்சஸ் இருக்கு கரெக்ட்டா? புரியல. SDN SDWAN வந்து பாத்தீங்கன்னா தனியாவே கோர்சஸ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா SDN ஓட எண்ட் டு எண்ட் வந்து நம்ம என்னன்னு பாப்போம். வெப் ஆர்கிடெக்சரிங்க்கும் வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங்க்கும் தேவையான SDN நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஆனா அதுலயே பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரல கரெக்ட்டா? ஒரு SDN பேசிக்ஸ். எஸ் ஆப்வியஸ்லி பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவோம். நான் எனக்கு வெரி இருக்குண்ணா. இந்த பர்பஸ் ஐ டேக்கன் திஸ் கோர்சஸ். நீங்க முன்னாடி பேசிக்ஸும் அட்வான்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க வந்து இந்த வெப்சைட் டிசைனிங் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. வெப் பேஜ் டிசைனிங் எப்படி பண்றது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ ஐ எம் இன்டு சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஐ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் த பார்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். நீங்க சொன்னீங்க ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண தெரிஞ்சாதான் அதை உடைக்க தெரியும். ஸோ நீங்க வந்து பக் பவுண்டி சொல்லி கொடுக்காத காரணம் இதுதான்றது சொன்னீங்க, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஐ டேக்கன் திஸ் கோர்ஸ். ஸோ நீங்க என்ன எக்ஸ்பிளைன் முன்னாடியே நீங்க என்ன சொன்னீங்கன்னா வாஸ்ப் டாப் 10 கவர் பண்ணிடுவோம். ஸோ இட் இஸ் மோர் தென் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க சொன்னீங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் ஸோ தீஸ் திங்ஸ் ஃப்ரம் யூ, ஃப்ரம் என்ன சொல்றது, இந்த கோர்ஸ்ல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இந்த கோர்ஸ்லயா? எஸ், இந்த கோர்ஸ்ல செக்யூரிட்டி ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கும். ஏன்னா இப்போ நான் செக்யூரிட்டி பத்தி பேசல, பிகாஸ் நான் வந்து வெப்னா என்னங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் இந்த இதில். ஸோ சின்ஸ் யூ டாக்ட் அபவுட் செக்யூரிட்டி, நம்ம செக்யூரிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ OWASP டாப் 10 அப்படின்றது வந்து ரிலேட்டபிளாக என்னென்னலாம் வந்து OWASP டாப் 10 இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து we are going to see எதை எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம ஆப்வியஸாக படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் கண்டிப்பாக அடி வாங்கும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லி தருவோம். ஸோ செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் வெப்பில் யாரும் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா ஜாவாஸ்கிரிப்ட் டீபக்கிங் டெக்னிக்ஸ், ஆன்டி ஜாவாஸ்கிரிப்ட் டீபக்கிங் டெக்னிக்ஸ், ஸோ ஆன்டி அப்ஃபஸ்கேஷன் டெக்னிக்ஸ், அப்புறம் அப்ஃபஸ்கேஷன் ப்ராப்பராக எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஏரியாஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஏரியாவில் எல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் செக்யூரிட்டி லேப்ஸ் நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் இந்த கோர்ஸ் இருக்கும். ஓகேண்ணா. இன்னொரு அப்படின்னா இப்போ ஸோ ஆஸ் யூ செட், நான் அன்னைக்கு உங்களுக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து மால்வேர் அனாலிசிஸ் நான் பண்ணியிருந்தேன். அது நான் பிளாக் ஹேட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நீங்க சொல்லி கொடுத்த அந்த அசம்பிளி வந்து 2 days கோர்ஸ் தான் அது பிளாக் ஹேட் வந்து. ஸோ 1 dayல 50% ஆஃப் த கோர்ஸ் வந்து நீங்க சொல்லி கொடுத்ததுதான். ஓகே, நான் 50% ஆஃப் த கோர்ஸ் நீங்க சொல்லி கொடுத்த நாலேஜ்ல இருந்து நான் கத்துக்கிட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணதுல இருந்து மட்டும்தான் என்னால அதை புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சுச்சு. இல்லைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா. ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த 2 days வந்து 3.5 lakhs சார்ஜ் பண்ணாங்கன்னா 2.80 பிரைஸ் வித் டாக்ஸ் 3.50. அதுல பாதி LHTP இருந்த சிலபஸா? வாவ், ஃபர்ஸ்ட் டேயோட பாதி. நீங்க அத்தனை பேர் எனக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சுடுங்கடா டேய். LHTP பாய்ஸ் கேட்டுக்கோங்கடா டேய். சோ நான் நீங்க கொடுக்குற கோர்ஸ் கண்டென்ட்டோட பிரைஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்குன்னு என்னால பிலீவ் பண்ண முடியல. அங்க போய் முன்னாடியே தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கம்மியா இருக்குமான்றது அங்க என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் மா. அசெம்பிளி அவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்துச்சு. நாங்க So I got sponsorship from different people's industry specialist கிட்ட இருந்து நான் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அந்த காசு கட்டி நான் சேர்ந்தேன். ஸோ அங்க வந்து நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சுதான் என்னால செய்ய முடிஞ்சுச்சு. ஸோ வெப் அப்ளிகேஷன்ல நான் மூலம் இந்த மாதிரி ஒரு வெப் இன்ஜினியரிங் எடுத்தோம்னா, ஸோ ஐ அஷ்யூர் யூ, நீங்க வந்து
இன்ஜினியரிங்கே படிக்காமல் இதை படித்தா கூட நீங்கள் கூகுளில் வேலை வாங்குற அளவுக்கு தேவையான கண்டென்ட் இந்த வெப் இன்ஜினியரிங் சொல்லி தரும். கண்டிப்பாக அது நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோட மோட்டோவும். ஸோ என்கிட்ட வந்து காசு அதிகம்னு சொல்கிறவங்கலாம் கேட்டுக்கோங்கடா, டேய் 3 லட்சம் ரூபாயா, நான் 3500 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தேன் அதையெல்லாம். அது மட்டும் இல்லை, கேட்டுக்கோ, அதில் வந்து நம்ம எல்ஹெச்டிபியில் நடந்த ஒரு சின்ன விஷயம் தான் அசம்பிளி அப்படின்றது. வாவ், எனக்கே ஒரு மாதிரி இது எப்படி சொல்கிறேன், ப்ரைடாக இருக்குது அப்படின்றத வந்து அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் அங்கே தெரிஞ்சிச்சு எனக்கு. எல்ஹெச்டிபியில் நீங்கள் படிக்கிறதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் கண்டிப்பாக பிகம் அ ராக் ஸ்டார். ஸோ ப்ரோ, சிலர் தமிழ் புரியாதவங்க இருக்காங்க, என்ன பண்ணலாம்? தமிழ் புரியாதவங்களா? எங்கே இருக்காங்க தமிழ் புரியாதவங்க? அண்ணா, இந்த கோர்ஸ் முடிய சொல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் நீங்களா, மினி ப்ராஜெக்ட். ஆமாம், அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்? ஓகே, நைஸ். ஸோ அதை பற்றி பேசுவோமா? ஸோ இந்த கோர்ஸில் வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து குரூப் ஆஃப் 4 பீப்புளாக நான் பிரிச்சிருவேன். ஸோ யூ வில் ஆல் பி டிவைடட் இன்டு குரூப் ஆஃப் 4. ஓகேவா? குரூப் ஆஃப் 4 பீப்புளாக பிரிச்சுருவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து, ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு மாடியூலை ஒருத்தர் டெவலப் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் டெய்லியும் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிற, அதாவது நம்ம டெய்லியும் நான் சொல்லித்தர விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எல்லாருமே முடித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது ஒரு ஹேக்கத்தான் ஈவெண்ட். 24 ஹவர்ஸில், நாட் 24 ஹார்ஸ். நான் வந்து அந்த மியூசிக் ப்ரொடக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருந்ததால் பார் 24, 16 பார், 32 பாருக்கு 24 பாருங்கிற ஹாருக்கு, சாரி. ஸோ 24 ஹார்ஸில், ஓகே, வாட் பெஸ்ட் யூ கேன் டூ, தூங்காமல் அதாங்க மேட்ரு. அந்த 24 ஹவர்ஸ் யூ ஹாவ் டு டெடிகேட். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்லீப். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் த 24 ஹவர்ஸ். அந்த 24 ஹவர்ஸோட எண்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியில் டாப் ஆகிற பீப்புளுக்கு we are going to give recruitments. ஸோ நாட் ஜஸ்ட் தட், நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாவே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். பட் ஹேக்கத்தானில் டாப் ஆகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெத்தான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெத்து. ஸ்லீப்னா என்ன, சூப்பர்ப்பா, யூ ஆர் எலிஜிபிள். ஸோ ஏன் தூங்காமல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு ஃபயர் இருக்குங்க. அந்த ஃபயரை நீங்கள் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து விஷயமே. நீங்கள் ஒருத்தரும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அந்த ஹேக்கத்தானை நீங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறத பேஸ் பண்ணி, இந்த ப்ராஜெக்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடவை 2 சர்டிஃபிகேட் இருக்க போகுது. ஒன்று பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், ஓகேவா? இன்னொன்று கம்ப்ளீஷன். ஸோ இந்த கம்ப்ளீஷனில் தேர் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ஸ், 5 ஸ்டார் இருக்கும். நீங்கள் வந்து த்ரூ அவுட் திஸ் கோர்ஸ் வந்து எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி, அதாவது நாங்கள் கொடுக்குற டாஸ்க்ஸ், குரூப் டாஸ்க்ஸ், இதை வந்து எப்படி நீங்கள் செய்கிறீங்கிறத பேஸ் பண்ணி இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் we are going to fill the star. ஸோ ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து செம்ம ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்க போகுது. ஹேக்கத்தான் ஆன்லைன் தான், ஆன்லைனில் தான் ஹேக்கத்தான் நடக்கும். ஓகே, சொல்லி தரதுல கிளாஸ்ல பண்ணுவோமா இல்ல எப்படிமா? புரியல இல்ல நீங்க சொல்ற கான்செப்ட்லாம் ஆன்சர் அப்பே பண்ணுவோமா இல்ல அதுக்கெல்லாம் இல்ல எக்ஸ்பிளைன், அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆன் கார்ட்ஸ், இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அது எப்படி, எங்கே, அதெல்லாம் வந்து இடம் பொருள் லேவலெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். லைவ்ல வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் குரூப் ஆஃப் 4 people சொன்னீங்கல்ல சார், இது எப்படி சார் பிரிப்பீங்க? ரேண்டமாக பிரிக்கலாமா, எப்படி பிரிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். தெரியல சார். ப்ரோ அது கிளாஸ் போனதுக்கப்புறம் அதேதான் கிளாஸ் 6 நாள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே பிரிஞ்சுக்கோங்க 4 பேரா, அவ்வளோதான். 4 பேர் 4 டிஃப்ரெண்ட் ட்ரைட் இருக்காங்க ஒரு டீமா வந்தாதான். அதேதான், அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒருத்தர் நல்லா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தருக்கு வந்து கம்மியாக, அந்த மாதிரி நம்ம பார்த்து வில் டூ. ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ், நம்ம பசங்க தான் எல்லாம், யூ கேன் ஆல் கோஆர்டினேட் அண்ட் ஒர்க். ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஆல். ஸோ நம்ம வந்து ஒரு ரெப்பை அப்பாயிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து வில் சி. ப்ரோ சொல்லுங்கள். வெப் டெவலப்மெண்ட் பற்றி பார்ப்போமா கோர்ஸில்? ப்ரோ வெப் ஆப்பெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது ப்ரோ.
நம்ம வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வெப் ஆப்பெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே ப்ரோ. சொல்லுங்கள் சொல்லுங்கள். பாப்போமா? இல்லை ப்ரோ, அதாவது இதை பார்க்குறோன்னா இது எல்லாத்தையும் பார்க்காம எப்படி இங்கே வருவோம்? வெப் இன்ஃப்ரா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் ஆப்ஸ் தானே? யா ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. காட் இட்டா? ஓகே. காட் இட் ப்ரோ. அண்ணா சொல்லுமா. அண்ணா இந்த லேப் இருக்குல்லங்கண்ணா, அதுல வந்து நம்ம அக்கௌண்ட் இருந்தாங்க தானுங்கண்ணா அது உள்ளார ஆக்சஸ் கண்ணா லேபோட ஆக்சஸ் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட கேளுங்க. நம்ம டீம் வில் ஹெல்ப் யூ டு கெட் ஆக்சஸ். ஓகேவா? அது பிரச்சனையே இல்லை. லேப் ஒரு மேட்ரே இல்லை. அண்ணா அதுல வந்து அந்த நம்ம யூஆர்எல் இருக்கு இல்லை, என்ரோல் ஆனவங்களுக்குலாம் வந்துடும். ப்ளீஸ் வெயிட், நான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்துடும். ஓகேவா? சொல்லுங்க. அந்த லேப்ஸோட யூஆர்எல் இருக்குங்களா, labs.selfmade.ninja, அது பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு டேஷ்போர்ட்னு அடிச்சோம்னா அது உள்ளார போகுதுங்களா? உள்ள போனாலும் உங்களால எதையும் அதுக்குள்ள பார்க்க முடியாது. எது பார்க்க முடியாதுன்னா ஆனா இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லலாங்க. அது நாங்கள் தான் சும்மா அதை விட்டு வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். நான் தான் அதை சும்மா விட்டு வச்சிருக்கிறேன், அதனால அது வருது. மற்றபடி அது இட் இஸ் ஒண்ணுமே அதுல வராது. அதனால பிரச்சனை இல்லை. வெப் மைனிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதுல கவர் ஆகுமா? வெப் மைனிங் இதுக்குள்ள நம்ம கவர் பண்ண போறது இல்ல. பிக் டேட்டா மைனிங், எனி சார்ட் ஆஃப் மைனிங் நம்ம கவர் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போதைக்கு வந்து அது வி ஆர் நாட் டூயிங். ஸோ அதாவது இதை படிச்சா, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லித்தரதெல்லாம் படித்தா யூ வில் கெட் அ லார்ஜர் விஷன், யூ வில் கெட் அ லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவை வச்சு யூ கேன் லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் தட் யூ ஆர் டெல்லிங் அபவுட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்மளோட டிஸ்கஸில் போய் அந்த டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. somebody will answer. நானே கூட ஆன்சர் பண்ணலாம் depending on the time I have. கேளுமா. நான் ஆக்சுவலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ எனக்கு டைமிங் வந்து செட் ஆகாது. இது ரெக்கார்டட் வீடியோ வந்து டெய்லியும் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 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 3 to 4 ஹவர்ஸ்ல வந்து நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, அதை வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகேமா. இன்னொரு டவுட்னா, இப்போ PHP ஜாவாஸ்கிரிப்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து பார்ப்போம்ல? ஆமா, பார்ப்போம். PHP வந்து நீங்க LHTP பேசிக்ஸ்ல வந்து ப்ரொசீஜரால சொல்லி கொடுத்தீங்க. இல்லை, நான் இன்னும் PHP இங்கேயும் நம்ம பார்ப்போம். LHTP பேசிக்ஸில் வந்து PHP நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல. இன்னும் இப்போ ஒரு PHP கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ LHTP ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது PHP வந்து ரெஃபர் பண்ணணும்னா, அதாவது ப்ரஷ் அப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நாளான்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். நான் இன்னும் டைம் கன்ஃபார்ம் பண்ணல, நான் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். அதனோட அந்த ரெக்வயர்டு ஒரு சில வீடியோஸை வந்து நான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இதில் C ப்ரோக்ராம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லேர்ன் அபவுட் PHP ஒன்லி. PHP ப்ரொசீஜரலா இருக்குமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டடாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. Node.js பார்ப்போமா? Node.js வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்ப்போம். Node.js வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம Node.js யூஸ் பண்ண போகிறதில்ல. டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு Node.js யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் லாங்குவேஜ் அப்போ PHP ப்ரோ? எஸ், கோர் லாங்குவேஜ் PHP. ஏன்னா நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. நிறைய இப்போ சொன்னாங்களையா, நிறைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து இப்போ லாங்குவேஜ் தெரியாம ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. அப்பனா நீங்க இங்கிலீஷ்லயே? இல்லை, எனக்கு தெரியல. தமிழ்னு தானே சொல்லுச்சு. நான் எப்போ சொன்னேன் இங்கிலீஷ் மட்டும் பீப்புள் இருக்காங்கன்னு? எனக்கு தெரியலையே. கோர்சஸ் தமிழ்னு தானே சொன்னோம். வெப் இன்ஜினியரிங் தமிழ்ல தானே இப்போ ஆடே போட்டுச்சு. ஒரு போல் போட்டு தமிழ் தான். தமிழ் தெரிஞ்சவங்க தான் உள்ள வந்திருப்பாங்க. எனக்கு தெரியல அது ஏன் அத மாதிரி யாரும் என்கிட்ட வரைக்கும் சொல்லலைல்ல. சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் வி ஆர் டன் ஃபார் த டே. நம்ம வந்து APIs கிரியேட் பண்ணுவோமா? என்னமா APIsலாம் கிரியேட் பண்ணுவோமா? VPS-ஆ? APIs பண்ணுவோமே. எஸ். ஓகே ப்ரோ. அப்போ செக்யூர் கோட் பிராக்டிசஸ் பண்ணுவாங்களா? எஸ், கண்டிப்பாக செக்யூர் கோட் குவாலிட்டி செக் பண்ணுறது முதற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன்ல CI/CD அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து கோடு டெப்ளாய்மெண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு இருந்துச்சுல்ல. ஸோ இந்த கிரியேஷன் டு இதுக்கு நடுவில் வந்து தேர் இஸ் அனதர் ஸ்டேஜ். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா குவாலிட்டி செக்குன்னு நம்ம சொல்லுவோம். QCன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இதுக்கு நடுவில். ஸோ இந்த QCயை வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ கோட் குவாலிட்டியை வந்து வில் ஆட்டோமேட் யூஸிங் அ சாஃப்ட்வேர். ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தருவேன் போக போக.
யூஐ யூஎக்ஸ் வந்து ஐ வில் கிவ் அன் ஐடியா அபவுட் யூஐ யூஎக்ஸ், பட் யூஐ யூஎக்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. எதுவுமே பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? இன்னும் ஒன்லி பேசிக் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், இட் இஸ் மோர் தேன் எனஃப்மா. சரி கைஸ், ஓகே, தட் இஸ் ஆல் திஸ் ஓரியன்டேஷன் இஸ் அபவுட். டேய் நான் எப்படா கரெக்டா எண்ட் பண்ணும்போது டவுட் சொல்றீங்க? குயிக்கா ஓகே கேளுங்க. ஆல் டவுட்ஸ் அப்போ பேக் டு பேக் டவுட் கேளுங்க. நான் பாய் சொல்றதுக்கு அப்புறம் டவுட் கேட்க கூடாது. இப்போ PHP ரெக்கார்டிங்ஸ் வந்து LHTP ஸ்டூடண்ட்ஸ்க்கு தருவீங்களா? எஸ், LHTP ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே access இருக்கு. அதுக்கு PHP ரெக்கார்டிங்ஸ் ப்ரோ இல்ல ப்ரோ, நான் லாகின் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகே நான் அதை சொல்லிடுறேன். இல்ல ensure that all LHTP student get access. ஓகே ப்ரோ இதுக்கு PHP கண்டிப்பா தேவையா? PHP அதோட LHTP பாருங்க ப்ரோ. எதுப்பா PHP ஓட பேசிக்ஸ் ப்ரோ நான் சொல்லி தருவேன். PHP பேசிக்ஸ் கவலைப்படாதீங்க. ஆனா இப்போ நீங்க PHP நாளைக்கு இல்ல அது வேற ப்ரோ. LHTPல வேற ஒரு இது போயிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வெப் இன்ஜினியரிங்ல தேவையான PHP நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை ஐ வில் என்ஷூர். ஓகேவா ப்ரோ? நாளைக்கு நீங்க வெப் இன்ஜினியரிங்காக PHP 2 நாள் எடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது லிங்க் வந்து இல்லம்மா அது வேறு. அது தட் இஸ் நாட் ஃபார் வெப் இன்ஜினியரிங். அது வந்து LHTP ஸ்டூடெண்ட்ஸுக்கு MySQL டேட்டாபேஸை வச்சு நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கிளாஸு அதை யாராவது ப்ரஷ் அப் பண்ணணும்னா தான் சொன்னேன். அதுக்கும் வெப் இன்ஜினியரிங்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் வந்து அது இங்கே தேவையில்லை. இஃப் யூஆர் ஜஸ்ட் அ வெப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா அந்த கிளாஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேம்மா ப்ரோ, JPR இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து மார்க்கெட் வேல்யூ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நம்மளோட மார்க்கெட் வேல்யூ இப்போ இந்த வெப் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சா நம்மளோட மார்க்கெட் வேல்யூ இல்ல நான் வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தட் லாங்குவேஜை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். கோர்ஸ் முடித்தா மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது வந்து, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கிற எல்லாருமே இன்ஜினியர் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. engineering is about how you approach the problems and solve them, கரெக்டா? ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு உங்களோட ஸ்கில்லை எப்படி நீங்கள் வளர்த்திக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் அப்படின்னா வந்து உலகத்தில் எல்லாருமே இன்னொரு இன்ஜினியர் ஆகிட்டு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கலாமே. எல்லாருமே அப்படி பண்ணல. எஸ், ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி அப்பான் யோர் ஸ்கில். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்தது மட்டும்தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ் திங்கள்கிழமை நம்மளோட அடுத்த கிளாஸ் சாயந்தரம் 6:30 மணிக்கு. ஓகே, இன்னொரு டவுட் ப்ரோ, அந்த MongoDB நம்ம எதுக்கு போறோம்? நம்ம MySQL யூஸ் பண்ணலாமே, எதுக்கு யூஸ் பண்றோம்? வெயிட் ஃபார் இட். ஓகே சரி ப்ரோ. ASP கோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் ஓவர்லாப் இருக்குமா ப்ரோ? இப்போ அதில் படிக்கிறது ஏதாவது இதுலயும் படிப்போமா? ஒரு சில கண்டென்ட்ஸ் ஓவர்லாப் ஆகும், பட் அதனோட அப்ஜெக்டிவ் வேறு, வெப் இன்ஜினியரிங்கோட அப்ஜெக்டிவ் வேறு. அங்கே நான் 15 நாள் ஏபிஐயை பற்றி மட்டும் பேசியிருக்கேன். அப்படி யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து ஏபிஐ பற்றி நம்ம ஒரு 2-3 நாள் தான் பேசுவோம். அப்படி ஓகே ப்ரோ. என்டர்பிரினர்ஷிப்புக்கு அவர் ஜீவா சொல்கிறார் பாரு, ஒன்ஸ் மாங்கோ யூஸ் பண்ணிட்டா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு. அது உண்மைதான். சொல்லுங்க ப்ரோ. என்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து ஏதோ அது that will be there, don't worry. அதெல்லாம் வந்து is an integrated part of this course. HTML நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து I'll arrange. Okay guys, so I'll take a leave. So I hope இந்த orientation வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து we didn't see anything technical, just orientation தான் இது. ஸோ யூ கேன் டேக் அ லீவ். அடுத்து நம்ம திங்கள்கிழமை சந்திக்கலாம். ஓகேவா? பாய் அண்ணா. பாய் ப்ரோ. ஓகேமா, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. Bye bro. Thank you அண்ணா. Bye bro.